துதிப்பதற்கு, அவரை ஸ்தோத்திரிப்பதற்கு கர்த்தர் நல்ல ஒரு வாய்ப்பை நம்முடைய வாழ்க்கையில் தந்திருக்கிறார். 24 மணி நேரமும் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி 24 மூப்பர்கள் நடுவிலே ஆராதிக்கப்படுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நாம் அவரை துதிப்பதற்கு ஒரு நாளை நம்முடைய வாழ்நாளிலே கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறார். எல்லாரும் நன்றி சொல்லி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் வாழ்நாளிலே நீர் கூட்டி கொடுத்த இந்த ஒரு புதிய நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. கடந்த வாரமெல்லாம் எங்களை பாதுகாத்து இந்த புதிய நாளிலே உம்மை ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இடத்தில் அன்பு கூறுவதற்கும், எங்களுக்காக நீர் சிந்தின இரத்தத்தை நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி சொல்லவும் எங்களை தெரிந்தெடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். நான் அவர்கள் நடுவிலே உலாவி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் நாட்களிலே எங்களை எல்லாம் கர்த்தாவே நீர் அழைத்து அபிஷேகித்து ஆண்டவரே உம்முடைய உன்னதமான பிள்ளைகளாக, உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா. உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய தயவு பெரியது. நீர் எங்கள் மீது பாராட்டின ஆண்டவரே அந்த மேலான அன்பையும் இரக்கத்தையும் கிருபையையும் தயவையும் எண்ணி பிதாவே நாங்கள் உமக்கு நன்றியை துதியை ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த மாலை பொழுதிலே கர்த்தாவே உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்கள் ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கிய கர்த்தரிடத்திலிருந்து எங்கள் ஒத்தாசை வரும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவர். அப்படியாகவே வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்கள் ஒத்தாசை அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம், எங்களை நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம், எங்களை ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை கனப்படுத்துகிறோம் ஐயா, மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. எல்லா நாமத்திற்கு மேலான உம்முடைய நாமத்தை உயர்த்தி எல்லா நாமத்திற்கு மேலான உம்முடைய நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் மாறாதவர், நீர் அதிசயமானவர், நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் நீதியுள்ள நியாயாதிபதி, நித்திய பிதா, சர்வ வல்லமுள்ள தேவன் எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் தேவனாய் இருக்கிறவரே, எங்கள் இரட்சகராய் இருக்கிறவரே, எங்கள் மீட்பராய் இருக்கிறவரே, எங்களை தாயின் கருவிலை உருவாகும் முன்பதாகவே எங்களை தெரிந்தெடுத்தவரே, நம்முடைய பிள்ளைகளாய் வாழும்படி எங்களை முன்குறித்தவரே, எங்களை அழைத்தவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தினால கிருபையினால் எங்களை நடத்தி வருகிற ஏகவா ஷாலோம், ஏகவா ஷம்மா, ஏகவா ரூபா, ஏகவா ரஃபா, ஏலோஹிம், எல்ஷடாய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் மாறாதவர், நீர் அதிசயமானவர் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறவரே, அல்பாவும் உமேகாவுமாய் இருக்கிறவரே, நேற்றும் என்றும் என்று மாறாதவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்தரே ஸ்தோத்திரம், எங்கள் பரிசுத்தரே ஸ்தோத்திரம், எங்கள் இரட்சகரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா ஆண்டவரே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீர் ஆண்டவரே. உம்மை தேடுகிற எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாமல் ஆண்டவரே நீர் நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு நன்மையும் குறைவுபடாமல் எங்களை ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கர்த்தாவே. ஆண்டவரே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் இடம்பெயர்ந்தாலும் என் கிருபை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது என்று சொல்லுகிற கர்த்தர் இந்த நாட்களிலே கர்த்தாவே எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, எங்கள் மேல் வைத்திருக்கிற உம்முடைய திட்டத்தையும் உம்முடைய கிருபையையும் ஆண்டவரை மாற்றாமல் ஒவ்வொரு நாளும் நீர் நடத்தி ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி சொல்லுகிறோம், எங்களை உயர்த்துவதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாவா என்று வேதவசனம் சொல்லுகிறது போல கர்த்தாவே எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஒவ்வொரு நாளும் நீ நடத்துகிற அந்த மேலான அன்பை எண்ணி பிதாவே உமக்கு நன்றியை துதியை ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, வாழ்த்துகிறோம் கர்த்தாவே, வணங்குகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே கர்த்தரை துதிங்க, கர்த்தருக்கு நன்றியை சொல்லுங்க. இந்த நாள் வரையிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தாரே. கடந்த மாதம் எல்லாம் நம்மை பாதுகாத்தது. புதிய மாதத்தில் முதல் ஞாயிறு ஆராதனையில் கர்த்தரை கொண்டு வந்து கர்த்தரை ஆராதிக்க நம்மை கொண்டு வந்திருப்பதற்காக
நன்றி சொல்லி எல்லாரும் அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி அவரை ஸ்தோத்திரித்து அவரை வாழ்த்தி வணங்கி அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் மாறாதவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தாவே எங்களோடு கூட இருக்கிற ஏகோவா ஷாலோம், ஏகோவா ஷம்மா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசு ராஜா, 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 நன்றி இயேசு ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. உன்னதமானவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மறைவில் எங்களை வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள பிதாவுடைய நிழலில் எங்களை வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நிழலுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மீது கட்டுகிற உம்முடைய அன்புக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக எங்களை மீட்பதற்காக ஆண்டவரே, பரலோக தேவனோடு கூட எங்களை இணைப்பதற்காக எங்களுக்காக இந்த மண்ணிலே வந்து கர்த்தாவே அப்பா எங்களுடைய பாவத்தையும் சாபத்தையும் சிலுவையில் சுமந்து மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்து மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை ஜெயித்தவரே, சாத்தானை ஜெயித்தவரே. ஓ ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எங்களுக்காய் சிந்தின இரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்காய் பட்ட காயங்களுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய தழும்புகளால் எங்களை குணமாக்கும்படி ஆண்டவரே நீர் காயப்பட்டீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. எங்களை சுகமாக்குகிற உம்முடைய தழும்புகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் பாவத்தையும் அக்கிரமங்களையும் சிலுவையில் சுமந்தவரே உமக்கு நன்றி. எங்கள் வியாதியை சிலுவையில் சுமந்தவரே நன்றி. எங்கள் உபத்திரவங்களையும் பாடுகளையும் சிலுவையில் சுமந்தவரே நன்றி. எங்கள் துக்கங்களை சிலுவையில் சுமந்தவரே நன்றி. நன்றி கர்த்தாவே, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். உம் துதியால் இருப்பதாக, உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே, நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே,
ஆன்மா அக்களித்து அகமகிழும். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். மீட்டு கொண்ட என் ஆன்மா களித்து அகமகிழும். கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே கொண்டு வந்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். மறுபடியுமா நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து. அல்லேலூயா. இளமை முதல் இதுவரையில் அவரே நம்முடைய எதிர்காலமாக இருந்திருக்கிறார். ஆமே. அவர் இல்லைன்னா வேற ஒரு எதிர்காலமே நமக்கு கிடையாது. அவர் தான் நமக்கு நல்ல எதிர்காலம், நமக்கு நல்ல நம்பிக்கை. நம்முடைய தேவனாக இருந்து எல்லா சூழ்நிலைகளிலேயும் நம்மை கைவிடாமல் நடத்துகிற நல்ல ஒரு நம்பிக்கை. கர்த்தரை நல்லாவே நம்பலாம். ஆமேன்னு சொல்லலாமா? எந்த அளவுக்கு கர்த்தரை நம்பலான்னு கேட்டா, அவரை நம்பணும்னு சொன்னாக்க காலையில் கூட ஒரு பாடலை பாடணும் இல்லையா? எல்லா தலைமுறைக்கும் அவர் போதுமானவர். ஆமேன்னு சொல்லலாமா? என்னுடைய தலைமுறைக்கு, என் பிள்ளைகளுடைய தலைமுறைக்கு, என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய தலைமுறைக்கு, இப்படி எல்லா தலைமுறைக்கும் போதுமான ஒருத்தர் யாருன்னு கேட்டா ஆண்டவர் மாத்திரமே. ஆமென். அவர் ஒருத்தரே போதுமானவர். அவர் ஒருவரே நம்மை தாங்குவதற்கும், நம்மை நடத்துவதற்கும், நம்மை ஆசீர்வதிப்பதற்கும், நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்கும் போதுமானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாகவே போதுமானவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னொரு பாடலை நாம் பாடி கர்த்தரை மேம்படுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கைகளை உயர்த்தி எப்படி கர்த்தரை துதிக்கலாமா? கொஞ்ச நேரம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களே பாடுங்கள். சேர்ந்து பாடி கர்த்தரை மையப்படுத்தி
அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். அவர் ஆளுகை செஞ்சா அந்த இடத்துல வியாதி ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமென். அவர் ஆளுகை செஞ்சா அங்க பிசாசினுடைய போராட்டம் ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் இந்த உலகத்தில் 1000-10,000 பேர் நமக்கு விரோதமா வந்தாலும் ஒண்ணுமே செய்யவே முடியாது. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் வந்தாலும் அது உன்னை என்ன செய்யாதான்? அது உன்னை அணுகாது. நீ சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து வாழ சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். இப்படிப்பட்ட தரிசனம் எப்படி மோசேக்கு வந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. வாழ சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். எப்படி இதெல்லாம் யோசிச்சுப்பாரு அவரு? நான் நினைக்கிறேன் என்ன நடந்திருக்கலாம், ஒரு கற்பனை தான். இப்படி இருக்கலாம் ஒரு வேளை, இப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்கும் ஒரு வேளை. என்ன மாதிரி அற்புதம்னு கேட்டாக்க அவர் சொல்றாரு, வலு சர்ப்பத்தை எல்லாம் மிதித்து போடுவேன்னு சொல்றாரு. அதாவது இஸ்ரவேல் ஜனங்க புறப்பட்டு வந்தாங்க பாருங்க. அவங்க எகிப்துன்ற அந்த அடிமைதன தேசத்திலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது எத்தனை பேர் வந்தாங்கன்னா 6 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்க. 6 lakhs people were delivered from Egypt. பாருங்க, அந்த எகிப்திலிருந்து 6 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் கீழே வந்து ஒரு கடல்ல தாண்டணும். கடலை கடக்குறாங்க. செங்கடலை கடக்க வேண்டிய சூழ்நிலை. ஆண்டவர் சொல்றாரு, கடலை பிளந்துரு அப்படின்றாரு. மோசே என்ன செய்யறாரு? கடல் அப்படியே கையில வச்சிருந்த கோலை அடிக்கிறாரு. அடிச்ச உடனே 2 பிரியுது. கீழ்காற்றை வர பண்ணினாரு. தண்ணி எல்லாம் குவியலா நினைச்சு உள்ள கடந்த மீன்ல அங்க போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? உள்ள கடந்த முதல்ல உள்ள கடந்த பெரிய பெரிய திமிங்கலம் எங்க கடந்திருக்கு? என்ன பண்ணிருக்கோம்? ஒருவேளை ஏதாவது ஒண்ணு அங்க மாட்டுச்சுன்னா 6 லட்சம் பேர் மிதிச்சே கொண்டுடுவாங்க. ஆமென். அந்த விசுவாசத்துல தான் அவர் சொல்றாருன்னு தெரியல. பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். தேவ பிள்ளைங்களுடைய பேரன் எவ்வளவு தெரியுமா? வாட் எ மைட் பீப்புள் we are. நம்ம எப்படிப்பட்ட வல்லமையான ஜனங்க அப்படின்னா, எதை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாதவர்கள். நம்மளை பார்த்தா எல்லாத்துக்கும் பயம் வரும். ஆமென். நம்மளை பார்த்தா எல்லாத்துக்கும் என்ன வரும்? எல்லாத்துக்கும் பயம் வரும். எல்லாருக்கும் பயம் வரும் இல்லையா? ஐயோ, இந்த ஜனம் ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சிடுவாங்க ஐயா. இவங்க ஜெபம் பண்ணாங்கன்னாக்க அவங்களுக்கு விரோதமா யார் எழும்ப முடியும்? அப்போ இந்த வலு சர்ப்பம், பாலசிங்கம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. கிதியோனுக்கு முன்னாடி பாலசிங்கம் ஏமாத்திரம். கிதியோன் மேல கர்த்தருடைய ஆவி இறங்கின பொழுது அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல அவன் கிழித்து போட்டான். எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் சிந்திச்சு பாருங்களேன். ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போட்டா எப்படி கிழிச்சு போடுவீங்க? உங்களால ஆட்டுக்குட்டியோட கிழிச்சு போட முடியாது. உங்களால உங்க பலத்தை வச்சு என்ன செய்ய முடியாது? ஆட்டுக்குட்டியை கூட கிழிச்சு போட முடியாது. ஆனா அந்த நாட்களில் வாழ்ந்த மனிதர்கள்லாம் பயங்கர ஜெயன்ட்ஸ். அவங்களாம் எப்படின்னாக்க ராட்சதர் போன்ற ஆட்கள். இப்போ உங்களெல்லாம் சாப்பிட சொன்னா ஒரு கிளாஸ் அரிசியில 3/4 கிளாஸ் அரிசி சாதத்தை சாப்பிட மாட்டீங்க. 1/2 கிளாஸ் சாதமே சாப்பிட மாட்டீங்க. இன்னும் சொல்ல போனா இந்த இளவரசி சிஸ்டர் போன்ற ஆட்களுக்கெல்லாம் ஒரு கை சோறு கொடுத்துட்டு பொழுதுக்குறங்கன்னு எடுத்துருவாங்க. அவங்க வீட்டுக்காரர் பயங்கர பாக்கியவான். அரிசி பஞ்சமே வராது வீட்டுல. ஒரு கிலோ அரிசி வாங்கி கொடுத்து ஒரு மாசம் முழுக்க சாப்பிட்டு வாழ்ந்துருந்தாலும் அதோட முடிச்சிருவாங்க. ஆனா அந்த நாட்கள்ல வாழ்ந்த ஆட்கள் அப்படி இல்லை. ஒரு ஆட்டை அடிச்சு 3 பேர் சாப்பிட்டுருவாங்க. அப்ப எந்த அளவுக்கு பலசாலி பாருங்க. அவங்க ஒரு ஆட்டுக்குட்டி கிழித்து போடுறது போல சிங்கத்தை பிடிச்சு கிதியோன் கிழித்து போட்டானா. இப்போ யாரு முன்னாடி யார் பயப்படணும்? சிங்கத்தை பார்த்து சிம்சோன் பயப்படணுமா? சிம்சோனை பார்த்து சிங்கம் பயப்படணுமா? எல்லாம் சொல்லி யாரை பார்த்து யார் பயப்படணும் சொல்லுங்க? சிங்கம் தான் சிம்சோனை பார்த்து இப்படி எடுத்துக்கோமா. ஒரு சிங்கத்தை பிடிச்சி அப்படியே சிம்சோன் கிழிக்கிறான். எதிரில் இருக்க சிங்கம் பார்க்குது. ஐயோ, அந்த சிங்கத்துக்கு அந்த நிலைமை, நம்மளாம் போனா அவ்வளவுதான். வியாதியை நீங்க ஒரு வழி பண்றீங்க, கொரோனா எட்டி பார்க்குது. கொரோனா என்ன நினைக்கும்? ஐயோ, அவன் எய்ட்ஸையை போட்டு என்ன செய்யறான்? கிழிச்சுக்கிட்டு இருக்கிறான். கொரோனா நாமள ஏமாத்துறோம், ஓடி ஒளிஞ்சுக்குவோம். சுகர் பிபி எல்லாம் ஏமாத்துறோம். வேணாம் இந்த ஆள்கிட்ட போனா இந்த ஆள் என்ன செஞ்சுடுவாரு? கிழிச்சு போட்டுருவாரு.
இப்போ வியாதி எல்லாம் தேவ பிள்ளைகளை பார்த்து பயப்படுற காலம் வந்திருக்குது. கையை தட்டி கத்து நன்றி சொல்லலாமா? நீங்க பயந்த காலம் முடிந்து விட்டது. எதுக்கெல்லாம் நீங்க பயந்தீங்க? ஐயோ, இந்த சிங்கம் வருது, கரடி வருது, புலி வருது, வியாதி வருது, பிரச்சனை வருது, கஷ்டம் வருது. இப்ப அதெல்லாம் உங்களை பார்த்து என்ன செய்ய போகுது? மிரண்டுகிட்டு பயந்துகிட்டு, வேண்டாம் இந்த ஆள்கிட்ட போக வேண்டாம். சில இடத்துக்குலாம் நான் பார்த்துருக்கிறேன். சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ணும்படி நான் கிளம்பின உடனே எங்க வீட்டில் பிரச்சனை. என்னடா அது பிரச்சனை நடக்குதுன்னு யோசிச்சா, பிசாசுக்கு பயங்கர பயம். எங்க நான் போனாவே அங்க அற்புதம் நடக்கணும் அவனுக்கு தெரியும். நான் போய் கால் வச்சாலே நல்லது நடக்கணும்னு எனக்கு தெரியும். இப்போ என் கால் பாதம் படுறது அவனுக்கு பெரிய பயமாவே இருக்குது. நான் அவனை மிரட்ட வேணாம், உருட்ட வேணாம், ஜெபம் பண்ண வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். என் கால் பாதம் பட்டாலே போது அவனுக்கு என்ன வந்துடும்? அவனுக்கு பயங்கர பயம் வந்துடும். அதனால என் கால் பாதம் படுறதுல படக்கூடாதுங்கிறதுல அவன் குறியா இருக்கிறான். பாருங்க, நான் மீறிட்டு போனேன். அந்த வீட்டுக்கு போயிட்டு அப்படி நின்று அப்படி ஜெபம் பண்ணிட்டு ஆராதிச்சுட்டு வந்தேன். அவங்க சொன்னாங்க, இத்தனை மாசமா பிஸ்னஸ் செய்யணும்னு நினைச்சேன், செய்யவே முடியல. நீங்க கால் வச்ச அடுத்த நாளே வழிகள் திறந்தது, கடகடன்னு எல்லா சர்டிபிகேட்டும் கிடைச்சது, பிசினஸ் துவங்கிட்டோம். கைகளை தட்டி நல்ல உற்சாகமா ஹல்லேலூயா. சிங்கத்தையே பிடிச்சி கிழிச்சு ஒரு ஆளுக்கு முன்னாடி இப்ப எடுத்து நாய்க்குட்டியை மாத்துறோம். இந்த பிபி சுகர்லாம் நாய்க்குட்டி போல. ஆமேன்னு சொல்லலாமா? கேன்சர்லாம் நாய்க்குட்டி போல. ஏங்க நாங்களாம் எய்ட்ஸ் நோயை இல்லாமக்கிற ஆளு, மரணத்தையே இல்லாமல் ஆக்குற ஆளு நம்மலாம். சொல்லுங்க பாப்பா. மரணத்தையே ஜெயிக்கிற ஆட்கள், வயோதிகத்தை ஜெயிக்கிற ஆட்கள். அதாவது இந்த கிறிஸ்தவம் எப்படி போயிடுச்சு தெரியுமா? அதாவது நாங்களாம் பேரலல்டு கிறிஸ்டியன், நாங்களாம் பேரலல்டு கிறிஸ்டியன் இப்படி சொல்லி அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாத நிலைமையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டா, ரொம்ப விசுவாசம் போயிடக்கூடாது, விசுவாசம் இல்லாமல் இருந்துடக்கூடாது, அப்படியே ஒரு சமநிலைமையில இருக்கணும்பாங்க. இந்த ஆட்கள் பூரா யாருன்னு நினைக்கிறீங்க? வெதுவெதுப்பா இருக்கிற ஆட்கள், ஃபெய்த்ல இறங்கணும். இன்னைக்கெல்லாம் யாராவது செத்து போன பணத்தை உயிரோடு எழுப்ப போறாங்களா? எங்கேயாவது எந்த பாஸ்டர்னு கூப்பிடுங்களேன். என்ன எதுக்கு வருவாங்க? அடக்காராதனை நடத்த 1000 பாஸ்டர் வருவாங்க. நான் போய் பணத்தை உயிரோடு எழுப்போறன்னு போற பாஸ்டர் யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு காலத்தை நாம தான் இருக்க போறோம். கையை தட்டி கத்த நன்றி சொல்லலாமா? நீங்களும் நானும் தான் போக போறோம். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவர் ஆளுகை செய்யணும் என் வாழ்க்கையில், உங்க வாழ்க்கையில. அவருடைய ஆட்சி வந்துச்சுன்னா போதுமானது, அவர் வந்துட்டா போதுமானது, அவர் மேல இறங்கிட்டா போதுமானது, நம்மளை தொட்டுட்டா போதுமானது, நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் செயல்பட துவங்கினா போதுமானது. Nobody can stand before you, nobody can be against you, against for you. உங்களுக்கு விரோதமாக யாரும் நினைச்ச முடியாது, இருக்கவும் முடியாது, எழும்பவும் முடியாது. ஆமென். அதனால இந்த பிரச்சனையெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எல்லாம் சொல்லுங்க, பிரச்சனையெல்லாம் ஒண்ணுமே, மலைகளும் கூட ஒண்ணுமே கிடையாது. வாயை திறந்து சொல்லுங்களேன், மலைகளும் கூட ஒண்ணுமே. ஏன் மலை ஒண்ணுமே கிடையாது? நீங்களாம் யாரு? யார் சொல்லுங்க? மலைகளை பெயர்க்கிற ஆள் மட்டும் கிடையாது, கூடுதலா இன்னொரு ஆளா நம்ம இருக்கிறோம். என்ன ஆள் தெரியுமா? ஏசாயா 58 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நம்மளாம் யாரு? ஒரு சினிமா பாட்டு வந்திருக்கு, நான் யாரு அப்படின்னு போட்டாங்கல்ல. நம்மளாம் யாரு? மலைகளை பெயர்க்கிற ஆள் மட்டும் கிடையாது. ஏசாயா 58 அதிகாரத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளாம் யார் அப்படின்னா, மலைகளை மிதித்து குண்டுகள் என்னவாக்க போறோம்? எல்லாம் சொல்லு, குண்டுகள் என்னவாக்க போறீங்க? தவிடு பொடியாக்கி குண்டுகள் என்ன ஆக்க போறீங்க? இப்ப மலையை உங்களை பார்த்து என்ன செய்யுது? நடுங்கிட்டுங்குது. ஐயோ, இந்த ஆள் வந்தாருன்னு என்ன செஞ்சிருவாரு? போட்டு நசுக்கி எடுத்துருவாரு. மலை போன்ற பிரச்சனைகள், மலை போன்ற வியாதிகள், மலை போன்ற போராட்டங்கள், மலை போன்ற கஷ்டங்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வீங்க? நீங்க ஒன்றுமில்லாமல் ஆக்குவீர்கள். எல்லாம் சொல்லுங்க, ஒன்றுமில்லாமல் ஆக்குவோம். ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை அந்த வசனத்தை படிக்கலாமா? மலைகளை மிதித்து எடுத்துக்கிட்டே இருங்க, வசனத்தை எடுத்துக்கிட்டே இருங்க. மலைகளை மிதித்து
குன்றுகளை தவிடு பொடி ஆக்குவாய். அப்போ நீங்க ஏன் அப்படி ஆக்குவீங்கன்னா, நீங்களாம் யாரு தெரியுமா? நீங்களாம் யாரு? இப்ப சொல்லுங்க, நீங்களாம் யாரு? மலைகளை மிதித்து குன்றுகளை தவிடு பொடி ஆக்குகிறா நீங்கள் யாரு? வாயில வந்துருச்சா வரலையா? இல்ல, அந்த வசனத்தின்படி சொல்லணும். நீங்களாம் யாரு? வசனத்தை எடுத்துட்டீங்களா இல்லையா? நீங்க யாரு இப்ப கண்டுபிடிக்க போறீங்க. நீங்க யாருன்னு சொல்ல போறீங்க. இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க திரும்ப சொல்லுவீங்க. ஆனா நீங்களா சொன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யார் சொல்றீங்கன்னு பாக்குறேன். நீங்களா யாருங்கிறத நீங்க சொல்லணும். உங்களை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாருங்கிறத நீங்க என்ன செய்யணும்? சொல்ல போறீங்க. நீங்களா யாரு? திரும்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீங்களா யாரு? இன்னும் கண்டுபிடிக்கலையா? ஏசாயா 41:15. ஏசாயா 41:15. இப்ப சொல்லுங்க, நீ யாருன்னு சொல்லுங்க. ஏதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து குன்றுகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு. அப்ப நீங்க யாரு? 8 கால் பூச்சி எத்தனை காலு? 8 கால் பூச்சி எத்தனை காலு? அதை போலதான் இருக்கு இந்த கொஸ்டின். இப்பயாவது கண்டுபிடிச்சிங்களா? நீங்க யாரு? இன்னுமா கண்டுபிடிக்கல? எல்லாம் சொல்லுங்க. எந்திரம். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. என்ன மாதிரி மிஷின் தெரியுமா? மலைகளை பதறாக்குகிற மிஷின். நீங்க கையை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுங்க. உற்சாகமா, நல்ல உற்சாகமா. இவ்வளவுதான் சத்தமா? இது சரி வரல. மதியம் சாப்பிட்டு வந்த மாதிரி தெரியல எனக்கு. என்ன செய்யணும்? நீங்களா யாரு சொல்லுங்க? மலையை நொறுக்கி பதறாக்கக்கூடிய ஆட்கள், பதருக்கு ஒப்பாக்கக்கூடிய ஆட்கள். பதர் அப்படி காத்துல பறக்குது இல்ல, அதை போல மலையை பறக்க விடுற ஆட்கள். எல்லாம் சொல்லுங்க. மலை என்ன செய்யற ஆட்கள் சொல்லுங்க? மலையை பறக்க விடுற ஆட்கள், அப்படி உஃப்னு ஊதி விடுற ஆட்கள். என் பொண்ணு ஒரு நாள் சொன்னிச்சு பாருங்க, டாடி நான் ஓட்ட பந்தயம் ஓடணும் டாடி, செருப்பு அறுத்துக்கிச்சு, செருப்பு பறக்க விட்டு ஓடணும் டாடின்னுச்சு. செருப்பு அப்படி பறக்க விட்டுட்டு நான் ஓடணும் டாடின்னுச்சு. எனக்கு அது புரியல. அது என்னடா அது பறக்க விட்டு ஓடுறது? செருப்பு கழட்டி விட்டு ஓடுதான் இது வரைக்கும் படிச்சிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அது சொல்லுது செருப்பை நான் பறக்க விட்டு ஓடணும் டாடி அப்படின்னு. அர்த்தம் என்னன்னா, அப்படி செருப்பு பறக்க விட்டுச்சான். என்ன சொல்ல? மலைகளையே பறக்க விடுற ஆட்கள் நம்மளாம். கையை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லு உற்சாகமாய். ஹல்லேலூயா. மலைகளையே பறக்க விடுற ஆட்கள். அட, மலையவே பறக்க விடுற ஆட்கள். நான் இது இவ்வளவு பெரிய கல் ஏமாத்துறேங்க, இதெல்லாம் பெரிய விஷயமா? சின்ன சின்ன பிரச்சனைலாம் பெரிய விஷயமா? ஏன் 100 ரூபா மேட்ரு பெரிய விஷயமா? 1 லட்ச ரூபா மேட்டர்லாம் பெரிய விஷயமா? நமக்கு 1 கோடி ரூபாய் மேட்ரு பெரிய விஷயமா? ஏங்க 100 கோடியே ஒண்ணுலமாக்குற ஆட்கள். விசுவாசமா சொல்லுங்களேன். விசுவாசமா சொல்றதுக்கு என்ன வேணும்? காசா பணமா? வாய் தானே வேணும். அல்லேலூயா. இது கூட காசு கேட்பீங்க? சொல்லுங்க. கோடிகளே எங்களுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை, லட்சங்கள் ஏமாத்திரம். சொல்லுங்க. கோடிகளே ஒண்ணுமே கிடையாது, லட்சங்கள் ஏமாத்திரம். எத்தனை கோடி வேணும் சொல்லு. இனிமேல் நம்மளோட டீலிங்லாம் இதெல்லாம் இருக்க போகுது. 100கள்ல கிடையாது, 1000கள்ல கிடையாது, லட்சங்கள்ல இல்ல. எதுலதான்? நம்புறீங்களா இல்லையா? நீ உங்களை பார்த்தா நீங்க நம்புற ஆட்கள் போல தெரியல. சந்தேகமா என்ன பார்க்குற போல இருக்குது. ஏதோ பாஸ்ட் ஏதாவது வந்து பிச்சா நினைக்க தெரியும் அக்கௌண்ட்ல அப்படி நினைக்கிற போல இருக்குது. நம்புங்க, வந்துருச்சு. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், அக்கௌண்ட் நிரம்புது இயேசுவின் நாமத்தினால. இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ்ல கொஞ்ச நாள்ல ஃபோன் வரும், நம்பர் நான். சார் இத்தனை கோடி வச்சிருக்கேன், இன்னும் என்ன செய்யல நீங்க? வரி கட்டாம கட்டுறீங்களா கட்டலையா? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவருடைய ஆட்சி வந்துச்சுன்னா வாழ்க்கை மாறும். If God rules my life will be changed. Amen. From poverty to prosperity. எல்லாம் சொல்லுங்க. poverty to prosperity. கர்த்தர் என் வாழ்க்கையில ஆளுகை செய்ய ஆரம்பிப்பார்னா என் வாழ்க்கை தரித்திரத்திலிருந்து செழிப்புக்கு மாறும்.
விசுவாசமா சொல்லுங்களேன். என் வாழ்க்கை தரித்திரத்திலிருந்து செழிப்புக்கு மாறும். from poverty to, சொல்லுங்க, from poverty to prosperity. ஆமென். அப்படியாவது 1-2 இங்கிலீஷ் கத்துக்கிட்டு போங்களேன். சொல்லுங்க, from poverty to prosperity. இப்படியே காலம்பர 100க்கும் 50 இருக்கா பாரு. எப்படி சொன்ன கட்டளைக்கு ஒரு 50,000 போட்டு வச்சிருந்தேன், கிடக்கதா பாரு, எங்கேச்சும் தேடி பாரு, இருந்தா எடுத்துட்டு போ. ஏங்க இதெல்லாம் வந்து நடக்கணுங்க. It all things has to be done in our life. Amen. எத்தனை விசுவாசிக்கிறீங்க நடக்கணும்? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களே பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செஞ்சா என்ன செய்யணும்? அனைத்து உயிரும் ஒப்பாரி வைக்க கூடாது. என்ன செய்யணும் சொல்லுங்க? ஏன்? அவர் ஆளுகை செஞ்சா முடிஞ்சது. கண்ணீருக்கு ஸ்டாப்பு, கவலைக்கு ஸ்டாப்பு, வருத்தத்துக்கு ஸ்டாப்பு, வலிக்கு ஸ்டாப்பு, வியாதிக்கு ஸ்டாப்பு. என்னால முடியுது. எதுக்கெல்லாம் எண்டு வைக்கிறோம்? எதுக்கெல்லாம் எண்டு கார்டு போடுறீங்க நீங்க? வியாதிக்கு, வறுமைக்கு, பிரச்சனைக்கு, கடனுக்கு, கஷ்டத்துக்கு. எல்லாத்துக்கும் என்ன செய்யும்? எண்டு கார்டு போட்டுக்கிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் எண்டு கார்டு. எதுக்கெல்லாம் சொல்லுங்க? கஷ்டத்துக்கு, கவலைக்கு, கண்ணீருக்கு, வியாதிக்கு. அவர் ஆளுகை செஞ்சா அழ வேண்டாம், நல்லாவே பாடலாம். என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், நீங்கள் டான்ஸ் ஆடியே பாடலாம். என்ன இவ்வளோ கஷ்டத்தில் வந்திருக்கேன் டான்ஸ் ஆட சொல்கிறீங்களே? டான்ஸ் ஆடியே பாடலாம். ஏன்னா அவர் ஆளுகை செஞ்சார்னா இங்கே எதுவுமே உங்களை ஒன்றும் பண்ணவே முடியாது. சிங்கம் ஒன்றும் பண்ண முடியாது, கரடியும் ஒன்றும் பண்ண முடியாது, கோலியாத்தை ஒன்றும் பண்ண முடியாது, செங்கடலும் ஒன்றும் பண்ண முடியாது, வனாந்திரம் ஒன்றும் பண்ண முடியாது, எரிகோ கோட்டையை ஒன்றும் பண்ண முடியாது, 1000-10,000 எதிரிகள் ஒன்றும் பண்ண முடியாது, 7 விதமான ஜாதிகள் உனக்கு குறைவாக எழும்பினாலும் அவர்களாலையும் உன்னை ஒன்றுமே செய்ய முடியாது. கைகளை தட்டி சொல்லு, அவர் ஆளுகை செய்கிற இடத்துல கவலை இல்லை. ஆமென். அவர் ஆளுகை செய்கிற இடத்துல என்ன இல்லை சொல்லுங்க? அவர் ஆளுகை செய்கிற இடத்துல என்ன இல்லை? கண்ணீர் இல்லை. ஒருவேளை கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தாலும் அவர் வந்துட்டாருன்னா எல்லாம் ஸ்டாப் ஆகிடும். பைபிளில் அப்படி சம்பவம் இருக்குது பாருங்களேன். ஒரு துக்க வீட்டுக்கு ஆண்டவர் போறாரு. அந்த வீடுக்கு பேர் துக்க வீடு. அந்த வீடுக்கு பேர் என்ன வீடு? They are all weeping for the child is dead. அவங்க ஒரு குழந்தை இறந்து கிடக்குறாங்க. எனவே எல்லாரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிறு பெண் இறந்து விட்டாள். அந்த ஊரே சேர்ந்து அழுதுகிட்டு இருக்கா. ஐயோ இந்த பொண்ணு இப்படி இறந்துட்டாளேன்னு. ஆண்டவர் போறாரு, ஏன் எல்லாம் அழுவுறீங்க அப்படின்றாரு. ஏன் எல்லாரும் இப்படி உங்களை பார்த்து சொன்னா என்ன செய்வீங்க? நீங்க உங்க வீட்டுக்கு வந்துட்டு இப்படிலாம் ஆண்டவர் சொன்னா நீங்க கவலைப்பட்டு இருக்கும்போது ஏன் எல்லாம் கவலைப்படுறீங்க அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? அப்படி மேலே கிழி பார்ப்பீங்க. இது என்ன பெருசா இருக்குது? இது என்ன கதையா இருக்குது? இவ்வளவு பெரிய துக்கத்துல யார் தான் அழாம இருப்பாங்க? இவ்வளவு பெரிய கஷ்டத்துல யார் தான் அழாம இருப்பாங்க? இந்த கேள்வி நீங்க எல்லாம் கேட்பீங்க. ஆண்டவர் போய் கேட்கிறாரு, ஏன் அழுகுறீங்க? ஏன் சந்தடி பண்றீங்க? அழுது சந்தடி பண்ணுகிறது என்ன? பிள்ளைன்னு சாகல, அவள் உயிரோடு கூட இருக்கிறாள், ஏன் அழுவுறீங்க அப்படின்றாரு. அவ தூங்கிட்டு இருக்கிறான்றாரு. அவர் என்ன செய்றாரு? தூங்கிட்டு இருக்கிறாரு, ஏன் அழுவுறீங்க? அந்த ஊர் மக்கள் சொல்லுது, இவரை பார்த்து எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரை பார்த்து? இயேசுவை பார்த்து அவர்கள் நகைத்தார்கள். ஏன்னா இவர் என்ன சொல்றாருன்னா ஊரே ஒன்ன சொல்லுது, இவர் மட்டும் வித்தியாசமா ஒன்ன சொல்றாரு. ஊர் என்ன சொல்லுது தெரியுமா? பிள்ளை இறந்து போனால்னு சொல்லுது. அந்த ஊர்ல இருக்க டாக்டர் கூட சொல்லிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன், பிள்ளை இறந்து போயிட்டான்னு. ஆனா இவர் மட்டும் என்ன சொல்றாரு? பிள்ளை இன்னும் சாகல, தூங்கிட்டு இருக்கான்றாரு. ஆனா இவர் என்ன சொன்னார்னா, இவர் என்ன சொன்னாரோ அதுதான் அங்கே நடந்தது. வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார். அந்த பிள்ளை இறந்து கிடந்தாள். ஒரு சிறு பெண்ணை, தூங்குகிற பெண்ணை எப்படி நீங்க எழுப்புவீங்களோ அப்படிதான் அந்த சிறு பெண்ணை ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பினார். சிறு பெண்ணை எழுந்திரு என்று சொன்னார். அந்த நிமிடத்திலே அந்த பெண் உயிரோடு கூட எழுந்தாள். கைகளை தட்டி சொல்லலாமா? ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களே பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களே பாடுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு
கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். அந்த பொண்ணு இறந்து வீட்டுக்கு போன உடனே எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தாங்கல்ல. இவர் போயிட்டு அந்த பொண்ணை உயிரோடு கூட எழுப்பினார்ல. ஒரு நிமிஷத்துல என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, என்ன நடந்திருக்கும்? துக்கத்தில் அழுதுவங்க புறா இப்ப ஆனந்தத்தில் அழுவாங்க. இப்ப அந்த வீட்டார் என்ன திரும்ப செய்வாங்க? என் பிள்ளை கிடைச்சிட்டா என்ன செய்யுதுன்னு தெரியாம ஆண்டவரை புகழ்ந்து ஒரு பாட்டில் பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன ஒரு சில சமயத்தில் மனுஷனுக்கு சந்தோஷம் வந்துச்சுன்னா என்ன சொல்றனே தெரியாம மக்கள் நினைச்சுவாங்க தெரியுமா? ஐயா வாழ்க, ஐயா வாழ்க. அந்த இடத்துல இந்த மக்கள் என்ன சொல்லிருப்பாங்க? இயேசு வாழ்க, இயேசு வாழ்க. ஏன்னா செத்து போன பணத்தை உயிரோடு கூட எழுப்பிட்டாருன்னா என்ன ஒரு மகிழ்ச்சி. ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட சில விஷயம் நடக்கல 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 நடக்கலன்னு சோர்ந்து போயிருக்கல, அது எல்லாம் மாறுச்சுன்னா என்ன மகிழ்ச்சி உண்டாகும்? நீங்க இப்படிதான் இருப்பீங்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர். சேர்ந்து சொல்லுவோம். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். சேர்ந்து சொல்லி பாடி. கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. நம்பத்தக்கவர், தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். எல்லாம் சேர்ந்து எல்லா தலைமுறையும் நம்பக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொன்னார். அவர் ஆண்டவர் இயேசு மாத்திரமே. நம்பத்தக்கவர், தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். மறுபடியும் எழுந்திருந்து பாடுவோம். நம்பத்தக்கவர், தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். கைகளை தட்டி உள்ளத்தினால் திறந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் பிரசன்னமாயிருக்கிறார். எங்க 2-3 பேர் என் நாமத்தினால் கூடியிருந்தாலும் அங்க அவர்கள் நடுவில் இருக்கின்ற சொன்னவர். இந்த தேவனுடைய ஆலயத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தேவன் இங்கே பிரசன்னமாய் கொண்டிருக்கிறார், இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர்.
நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. நம்பத்தக்கவர், தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். சேர்ந்து உற்சாகமாய் தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய மகிமையும் இந்த இடத்துல விளங்குவதாக. எல்லா வியாதியின் வல்லமைகள் செயலிழக்கிறது, மாந்திரிக வல்லமைகள் செயலிழக்கிறது. ஓ, எல்லா தரித்திர ஆவிகள் ஓடுகிறது, எல்லா வியாதியின் ஆவிகள் ஓடுகிறது, எல்லா பாவம் செய்ய தூண்டுகிற ஆவிகள் ஓடுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய மகிமை இந்த இடத்தை ஆளுகை செய்கிறது. மறுபடியுமா நம்பத்தக்கவர், தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். எல்லார் கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ராஜாதி ராஜாவை கர்த்தாதி கர்த்தரை ஓ உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தவரை ஸ்தோத்திரிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி அப்படியே சொல்லுவோம். Thank you, Father. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, மகிமையின் மேகமாய் இருக்கிறவரே, இந்த இடத்துல இறங்கி வந்து எங்களை ஒரு தொடுங்க. ஆண்டவரே, எங்கள் வியாதி படுக்கை மாறணும், பிரச்சனை மாறணும், கஷ்டம் மாறணும், கவலை மாறணும், கண்ணீர் மாறணும். மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. எல்லாரும் கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நீங்க எந்த இடத்த ஆளுகை செய்வீங்கன்னு சொன்னா, நீங்க என் வாழ்க்கை ஆளுகை செய்வீங்கன்னா, நீங்க என்ன ஆளுகை செய்வீங்கன்னா, எனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமானாலும் அது வாய்க்காதபடி செய்வீர் ஆண்டவரே. விசுவாசத்தினாலே அவர்கள் பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், விசுவாசத்தினாலே அவர்கள் பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். பட்டயத்தை கொண்டு வெட்டின பொழுதும் கூட மரணம் ஏற்படாமல் பாதுகாத்தீர் ஆண்டவரே. இன்றைக்கு அப்படிப்பட்ட வல்லமை, அப்படிப்பட்ட மகிமை, அப்படிப்பட்ட பிரசன்னம் எங்களை ஆட்கொள்வதாக. கைகளை தட்டி அந்த மகிமைக்குள்ள, அந்த பிரசன்னத்திற்குள்ள, அந்த அபிஷேகத்துக்குள்ள எல்லாரும் அர்ப்பணித்து ஓ எங்களை ஆட்கொண்டு நடத்துவீராகன்னு சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். மேகமே, கைகளை உயர்த்தி, மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைதனை
நாள்தோறும் காட்டுமே. நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையே, எங்க வாழ்க்கையில கடந்து வாங்கப்பா. என் குடும்பத்துல கடந்து வாங்க, எங்க மேல கடந்து வாங்க. இதுவரைக்கும் நடக்காத அற்புதம் என் குடும்பத்துல நடக்கட்டும். இது நடக்குமா நடக்காதான்னு பல நாளா ஏங்கி நின்ற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே நீங்க வந்தீங்கன்னா நடக்கும். ஆண்டவரே, மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் ஓராலாதனமா இறங்கி வாருமே. எல்லாரும் கைகளை உயர்த்தி அப்படியே சொல்லுவோம். அப்பா, என் குடும்பத்துல நீங்க ஆளுகை செய்யணும். எங்க வாழ்க்கையை நீங்க ஆளுகை செய்யணும். வியாதி ஆண்டது போதும், பிரச்சனைகள் எங்களை ஆண்டது போதும், வறுமை எங்களை ஆண்டது போதும். எங்கள் தேவனாகிய கர்த்தர்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. எல்லாரும் அர்ப்பணிக்கலாம் ஆண்டவர்கிட்ட. இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க. ஒரு குயவனுடைய கையில் உள்ள களிமண்ணை போல உங்களை அர்ப்பணிங்க. உடைந்து போனவங்க வாழ்க்கையை கர்த்தர்கிட்ட கொடுங்க. உடைந்து போனவங்க குடும்பத்தை கர்த்தர்கிட்ட கொடுங்க. உடைந்து போனவங்க இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஆண்டவரே, உடைந்து போன என் வாழ்க்கையை சீரமைக்க உம்மால் மாத்திரமே முடியும் ஆண்டவரே. உடைந்து போன என் வாழ்க்கையில எதையாகிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர உம்மால் மாத்திரம் முடியும் ஆண்டவரே. ஓ, பலவீனப்பட்டிருக்க சரீரத்தை சுகமாக்க உங்களால் மாத்திரமே முடியும் ஆண்டவரே. ஓ, ரபலகதடபலிகதனபா. எல்லாரும் அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போறீங்க. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க தான்ப்பா என்ன தொடணும். நீங்க தான் என்ன தொடணும். நீங்க தான் என்ன தொடணும். உங்களுடைய கரம் இன்னைக்கு என்ன தொடர்றதை நான் பார்க்கணும். உங்களுடைய மகிமை இந்த ஆலயத்தில் விளங்கி இருக்கிறத நான் பார்க்கணும். ஒரு மேகம் இந்த இடத்துல இறங்கி இருக்கிறத நான் பார்க்கணும். என்னுடைய ஆவிக்குரிய கண்கள்ல உம்முடைய வல்லமை இங்கே கிரியை செய்கிறத பார்க்கணும். பரிசுத்த ஆவியோட பிரசன்னம் இறங்கி இருக்கிறத பார்க்கணும். தேவ தூதர்கள் அங்கும் இங்குமாய் உலாவுகிறதை எங்கள் கண்கள் காணணும். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு எங்களுடைய கண்களை திறந்து அருளுவீராக. அவர்களோடு கூட இருக்கிறவர்களை காட்டிலும் எங்களோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்பதை நாங்கள் காணும்படியாய் எங்கள் கண்களை திறந்து அருளுவீராக. எங்க பயங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி உண்டாகட்டுங்கிறதாவே. நாங்க நினைச்சோம் வியாதி தான் பெருசு நினைச்சோம். இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், எங்கள் தேவன் பெரியவர். வியாதியை காட்டில் நீர் பெரியவர். எல்லா கஷ்டங்களை கண்ணீரை காட்டில் நீர் பெரியவர். அதை மாற்றக்கூடிய வல்லமையுள்ளவர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லலாமா, என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. என்னை கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரே. என்னை கரம் பிடித்து நடத்தும். என்னால் நடக்க முடியாத பாதைகளில் எல்லாம் உம்முடைய கரம் என்னை பிடித்து நடத்துவதாக. மரண இருளில் பள்ளத்தக்க வழியாக நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் எங்கள் தேவனுடைய ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து நடத்த வேண்டும் அர்ப்பணிக்கிறோம். உடைந்து போன உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார். நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாத தேவன் அவர். மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறவர். உன் இருதயத்தில் உள்ள அங்கலாய்ப்பையும் கண்ணீரையும் வேதனையையும் காண்கிற தேவன் அவர். உன்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம். உன்னை காண்பதற்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம். உதவி செய்ய யாரும் இல்லாமல் இருக்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் உன்னை காண்கிற தேவன். கைகளை தட்டி சொல்லுவோம், என்னை காண்கிறவரே, என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். நீர் என்னை காண்கிற தேவன். நீர் என்னை காண்கிற தேவன். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் வெறுமையில் கை தூக்க வந்தவரே. கையை உயர்த்தி, என் சிறுமையில் கண்ணோக்கி பார்த்தவரே, என் வெறுமையில் கை தூக்க வந்தவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, உடைக்கப்பட்ட எண்ணெயும் ஒடுக்கப்பட்ட எண்ணெயும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், கைவிடப்பட்ட எண்ணெயும் உங்களுடைய கண்கள் என்னை கண்டது ஆண்டவரே. எல்லாரும் கையை உயர்த்தி அப்படியே சொல்லலாமா, என் சிறுமையில்
என் எளிமையில என்னை இந்த உலகமே வேண்டாம் என்று சொன்ன பொழுதும் ஆண்டவர் நீர் மாத்திரம் என்னை வேண்டும் என்று தெரிந்தெடுத்து என் சிறுமையை எல்லாம் மாற்றி என்னை ஆசீர்வதித்திருக்கிற தெய்வமே உமக்கு நன்றி. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் சிறுமையில் கண் நோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, ஒடுக்கப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொள்வீர். ஒடுக்கப்பட்ட என்னை பீர் லகாயிரோயி என்னை காண்கின்ற தேவன் நீர். பீர் லகாயிரோயி எங்கள் ஜீவ நீரூற்று நீர். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. பீர் லகாயிரோயி என்னை காண்கின்ற தேவன் நீர். பீர் லகாயிரோயி எங்கள் ஜீவ நீரூற்று நீர். என் சிறுமையில் கண்ணோக்கி பார்த்தவரே, என் வெறுமையில் கை தூக்க வந்தவரே, என் சிறுமையில் கண்ணோக்கி என் வெறுமையில் கை தூக்க வந்தவரே, ஒடுக்கப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்துக் கொள்வீர். ஒடுக்கப்பட்ட என்னை உம் பிள்ளையாய் மாற்றினீர். பீர் லகாயிரோயி என்னை காண்கின்ற தேவன் நீர். பீர் லகாயிரோயி எங்கள் ஜீவ நீரூற்று. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பீர் லகாயிரோயி என்னை காண்கின்ற தேவன் நீர். பீர் லகாயிரோயி என்னை ஜீவ நீரூற்று நீர். வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. நீரூற்றாய் வந்தவரே, எந்த நழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, பீர் லகாயிரோயி என்னை காண்கின்ற தேவன். ஓ என்ன சேர்ந்து பீர் லகாயிரோயி எங்கள் ஜீவ நீரூற்று. உடைக்கப்பட்ட வாழ்க்கையை மறுபடியும் சீரமைக்கக்கூடிய, ஜீவனை கொடுக்கக்கூடிய ஜீவ நீரூற்றாக என் தேவன் இருக்கிறார். பீர் லகாயிரோயி என்னை காண்கின்ற தேவன் பீர் லகாயிரோயி எங்கள் ஜீவ நீரூற்று. எல்லார் கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் சொல்லுங்க. பீர் லகாயிரோயி என்னை காண்கின்ற தேவன் நீர். பீர் லகாயிரோயி எங்கள் ஜீவ நீரூற்று நீர். எங்கள் வாழ்க்கையில ஜீவனை கொடுக்கக்கூடிய, வாழ்வை கொடுக்கக்கூடிய, நீடித்த ஆயுசு நாட்களை கொடுக்கக்கூடிய, என்னாலே உன் நாட்கள் பெருக உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று சொல்லக்கூடிய ஜீவ நீரூற்று நீங்க தான் ஆண்டவரே. எல்லாமே முடிந்தது என்று சொல்லும் பொழுதெல்லாம் உனக்கு முடியல, இனிமேதான் உனக்கு வாழ்க்கை துவங்குகிறது என்று சொல்லுகிற தேவன் நீங்கப்பா. எங்கள் வாழ்க்கையின் துவக்கமாய் இருக்கிறவரப்பா. உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம் ஆண்டவருடைய சமூகத்துல. கர்த்தருடைய கரத்துல எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஓ எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவரே என் வாழ்நாளை உங்களுடைய கரத்துல கொடுக்கிறேன், அதை ஆசீர்வதிப்பீராக. என்னாலே உன் நாட்கள் பெருகும் என்று சொன்னீர் ஆண்டவரே. உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்கள் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறவர், எங்கள் நாட்களை வர்த்திக்க பண்ணுகிறவர், எங்கள் பொருளாதாரத்தை பெருக வைக்கிறவர், எங்களை உயர்த்தி அழகு பார்க்கிறவர். எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர்,
சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டீர். வாக்குத்தத்தம் செய்தீர், நீர் சொன்னதை நிறைவேற்றினீர். வாக்குத்தத்தம் செய்தீர், நீர் சொன்னதை நிறைவேற்றினீர். பீர் லகாயிரோயி, என்னை காண்கின்ற தேவன் நீர். பீர் லகாயிரோயி, எங்கள் ஜீவ நீரூற்று நீர். என் சிறுமையில் கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். பீர் லகாயிரோயி, உங்களை காண்கிற தேவனவர், உங்கள் கண்ணீரை காண்கிற தேவனவர், உடைந்து போன உள்ளத்தை காண்கிற தேவனவர், உடைந்து போன வாழ்க்கையை மறுசீரமைத்து உங்களை ஆளாக்கி அழகு பார்க்கிற தேவனவர், உயர்த்தி அழகு பார்க்கிற தேவனவர், நீங்கள் காண்கின்ற தேவன் நீர். பீர் லகாயிரோயி, எங்கள் ஜீவ நீரூற்று நீர். தேவ சமூகத்தினுடைய ஒரு நிமிஷம், ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில வினாடிகள் உள்ளத்தின் ஆழத்தில் அப்பாட்ட சொல்லலாம். ஆண்டவரே, எத்தனையோ மனிதனை தேடி பார்த்தேன், உறவுகளை தேடி பார்த்தேன், சொந்த பந்தங்களை தேடி பார்த்தேன். எல்லாருடைய அன்பு ஒண்ணுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சப்பா. உங்க அன்பு மட்டும்தான் நிலையானதுங்கிறத கண்டுபிடிச்சப்பா. நான் மாத்திரம் உங்களை அறியாம போயிருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கை என்னவாயிருக்குன்னு தெரியல, என் குடும்பம் என்னவாயிருக்குன்னு தெரியல, என் பிள்ளைங்க என்னவாயிருப்பான்னு தெரியல. என்னை கண்டுபிடிச்சு என்னை தூக்கி எடுத்து என்னை அழைத்து, மகனே வா, மகளே வா என்று என்னை அழைத்து உயர்த்தி அழகு பார்க்கிறீங்களே, உமக்கு நன்றி கர்த்தாவே, நன்றி இயேசுவே. இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆம். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த விசேஷ ஞாயிறு மாலை ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் வருகை என்று வாழ்த்தி வரவேற்க எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். அவர் என்னைக்குமே எப்பொழுதுமே எப்படி செய்கிறார் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுறாருன்னு கேட்டால், இந்த வறுமையிலிருந்து செழிப்புக்கு நேராக கொண்டு செல்றாரு, வியாதியிலிருந்து சுகத்துக்கு நேராக கொண்டு செல்றாரு, குழப்பம் மனக்கவலையிலிருந்து சமாதானத்துக்கு நேராக மனிதனுடைய வாழ்க்கையை கொண்டு செல்றாரு. அவருடைய விருப்பம் என்னன்னா, இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் கூட வியாதியில் இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் கூட தரித்திரத்தில், கஷ்டத்தில் இல்லை, கஷ்டப்படுறேன், வியாதி, இப்படிலாம் ஒரு மனுஷன் கூட இருக்கிறத அப்பா விரும்பவே கிடையாது. ஆமென். என்ன செய்கிறாரு ஆண்டவர், எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறாரு, எப்படி அதை நடத்துறாரு என்பதை நம்ம சாட்சி சில பேர் சொல்ல போகிறாங்க. அதில் சுகந்தி சிஸ்டர் வந்து அவங்கள இயேசு கிறிஸ்து எப்படி தொட்டார், எப்படி இருந்துச்சு அவங்க வாழ்க்கை, எப்படி அவங்கள ஆண்டவர் தொட்டார், அவங்க வாழ்க்கை என்ன மாற்றம் நடந்துச்சு, அந்த அப்படிப்பட்ட அந்த கடுமையான நிலைமையிலிருந்து எப்படி கர்த்தர் கொண்டு வந்தாருங்கிறத சாட்சியாக சொல்லுவாங்க. பிறகு இன்னொரு சாட்சியை நம்ம கேட்க போகிறோம். அமராவதி இன்னொரு சிஸ்டர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்தாருங்கிறத சாட்சியாக சொல்லுவாங்க. சுகந்தி சிஸ்டர் வாங்க, எல்லாம் கையை திருவிச்சு உற்சாகமாக இருப்போம். உற்சாகமாக பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து ஓலையூர் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வாழ்க்கையில். எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை. அதாவது 29 வயசு தான் எனக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கு 31 வயசு. அவங்க வந்து கிட்னி பிரச்சனை தான். நாங்கள் பார்க்காத ஹாஸ்பிட்டலே கிடையாது. எங்கள் சக்திக்கு இருந்த நகை எல்லாத்தையும் விற்றுட்டோம். இன்னொன்று ஒரு அரைக்காணி நிலத்தையும் நாங்கள் விற்று கூட பார்த்துட்டோம். ஆனால் ஒரு இடத்துலையும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கல. லாஸ்ட்டு முடிவில் வந்து என்னென்னா டயலிஸ் பண்ணும் இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்ற கண்டிஷனுக்கு தான், ரொம்ப முடியாததான்.
வந்து இருந்தாங்க. அதுவும் அந்த சமயம் பார்த்து மழல் வேறு, ரொம்ப மழலாக இருந்துச்சு. அந்த சமயத்தில் ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலை, அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் அந்த சமயத்தில் தான் நான் ரொம்ப ஒரு பைத்தியமான நிலைமையில தான் நான் இருந்தேன். எப்படின்னா, எங்கள் மாமன் இல்லாத என்னால் வாழ முடியாது, இந்த 2 பிள்ளைகளை வச்சுட்டு நான் எப்படி வாழறது அப்படின்னு சொல்லி நான் இறந்துடணும் அப்படின்ற முடிவில் தான் நிறைய நாள் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். செத்துடணும், இதுக்கு மேலே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய நாள் எங்கள் வீட்டை விட்டு, ஒரு சின்ன ஒரு வீடு தான் எங்களுது, அந்த வீட்டிலேருந்து எங்கள் மாமியார் எப்போ வெளில போவாங்க, நம்ம வந்து நாணுக்கணும், இல்லைன்னா கரண்டில் கை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நாள் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்து எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம தம்பி தான் இறந்துட்டான், நம்ம தம்பிக்கு வந்து 2 ஆம்பளை பிள்ளைங்க இருக்குது, நம்ம பொண்ணு இறந்துச்சுன்னா நம்ம பேர பிள்ளைங்களாம் அனாதை ஆகிடும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, எங்கள் அம்மா புத்தூர் தான், நான் பிறந்தது புத்தூர், சாரதாயை வந்து புத்தூரில் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க மூலிமா பாஸ்டர் வந்து அங்கே கிராமத்தில் ஜெபம் பண்ணுறதெல்லாம் எங்கள் அம்மா பார்த்துருக்குறாங்க. அங்கே நிறைய பேர் மனம் மாறுறது, அற்புதம் நடக்கிறதெல்லாம் எங்கள் அம்மா பார்த்து என்ன செஞ்சாங்க, இங்கே இட்டுட்டு வந்து இந்த சர்ச்சை எனக்கு ஒரே ஒரு தடவை தான் அவங்க வரல, இடத்த மட்டும் காமிச்சு விட்டாங்க. அப்போ நான் இங்கே வந்தப்போ என்னை வந்து ரொம்ப கஷ்டத்தோடு வரும்போது பாஸ்டரோடைய மனைவி வந்து என்னை கைப்பிடிச்சி சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, ஏசப்பாவை நம்புங்க, ஏசப்பா வந்து உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ரொம்ப நம்பிக்கை கொடுத்த வார்த்தையாக பேசினாங்க. கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருந்தது. அப்புறம் நான் தொடர்ந்து வர ஆரம்பித்தேன், இந்த சத்தியத்தை கேட்கணும். இங்கே எப்படின்னா, ஒரு ஃபேமிலி போல் சொந்தக்காரங்க கூட நம்மளை வந்து விசாரிக்க வரவே இல்லை. ஏன்னா எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை பேர் என் பக்கத்தில் நின்று அழுவ தான் செஞ்சாங்க. ஆனால் ஒருத்தர் கூட நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல எனக்கு ஆளே இல்லை. ஆனால் இந்த சபைக்கு வரும்போது பாஸ்டர் மனைவி, அப்புறம் தெலுங்கு சிஸ்டரு, இந்த மாதிரி விசுவாசிகளாம் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு 2 ஆண் பிள்ளை தான், இந்த ஏசப்பாவை நம்புங்க, இந்த ஏசப்பா உங்களுக்கு புது வாழ்க்கையை தருவார், நித்திய ஜீவனை வச்சுருக்கிறாரு, நீங்கள் வந்து கவலைப்படாத இருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வார்த்தை, அந்த அன்புல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இடைவிடாத ஜபத்துக்கு இந்த சர்ச்சுக்கு வரணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது. அப்படி தொடர்ந்து வந்தேன். ஏசப்பா தயவால் எனக்கு ஏசப்பா ரொம்ப பிடிச்சிச்சு. அப்புறம் கவலையில் கடந்த என்ன ஏசப்பா கவலையை மாற்றினார். 24 ஹவர்ஸும் அழுது கண்ணு தான் வீங்கிடும். ஒரு சில நேரம் ஜுரம் அதிகமாக அடிக்கும், அழுதாலே எனக்கு ஜுரம் அடிக்கும். அப்படி நிறையா கஷ்டப்பட்டேன். ஒரே ரூமில் இருப்பேன், வெளியில் யார்கிட்டையும் பேச மாட்டேன், அடைஞ்சே இருப்பேன். அதெல்லாம் பார்த்து தான் எங்கள் அம்மா, இதுக்கு மேலே இந்த பிள்ளை இப்படியே விட்டா பைத்தியம் ஆகிட மாட்டிருக்கு, நம்ம பேர பிள்ளைங்க அனாதை ஆகிடும் அப்படின்னு நினச்சி தான் எங்கள் அம்மா கொண்டாந்து சர்ச்சில் விட்டாங்க. ஆனால் நான் என்னைக்கு இந்த கடவுளை பார்க்கணும், சர்ச்சுக்கு வரணும்னு எனக்கு தோணி, நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்டலாம் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு வருவேன், புத்தூர் போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே போக மாட்டேன், ஸ்ட்ரைட்டாக நான் கௌரவபுரிச்சி வந்து இறங்கி இந்த நம்ம சர்ச்சுக்கு தான் நான் வருவேன். அப்படி நான் தொடர்ந்து வரும்போது எனக்கு இந்த வார்த்தை பிடிச்சிருந்தது, இந்த ஆராதனை பிடிச்சிருந்தது. இன்னொன்று பாஸ்டரை பேசுகிறது, பாஸ்டர் மனைவி பேசுகிறது, சிஸ்டருங்க பேசுகிறதுலாம் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. அப்போ தொடர்ந்து வரணும்னு வர ஆரம்பித்தேன். கொஞ்ச நாளிலேயே ஏசப்பா எனக்கு வந்து ஊருக்குள்ளே இந்த தூய்மை பணியாளர் வேலையை ஆண்டவர் கொடுத்தார். எத்தனையோ பேர் 60,000 கட்டி தான் அந்த வேலைக்கு போனாங்க. ஆனால் ஏசப்பா தயவால் எனக்கு 1 ரூபா கூட கட்டாமல் அந்த வேலை கிடச்சிது. அந்த வேலையை செய்யும் போதே நான் என்ன செஞ்சேன்னா, விடோ சான்றுக்கு அப்ளை பண்ணேன். நான் ஆண்டிமடம் போயிருந்தேன். அங்கே போன இடத்துல ஒரு தெரிஞ்சவர் என்ன செஞ்சார், அது வந்து நிரந்தரம் கிடையாது அந்த வேலை, நீங்கள் இந்த வேலைக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு பாருங்கன்னு சொல்லி அவராகவே எல்லாமே சீரியல் நம்பர் எல்லாமே போட்டு கொடுத்தாரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நான் ஜெபம் பண்ணுவேன். ஃபாஸ்ட்டு கூட அன்றைக்கி சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரே நாள் நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னைக்கிட்ட பிடிச்சது என்னன்னா, அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் ஏசப்பா என்னை பார்க்குறாரு. நான் ஒரு நாள் கூட சர்ச்சுக்கு லீவ் போட்டதே கிடையாது. அந்த ஒரே நாள் நான் வந்து வேலைக்கு இன்றைக்கு போனேன், ஒரே நாள் தான் நான் சர்ச்சுக்கு லீவ் போட்டிருக்கேன். அப்போ வந்து நான் ஃபாஸ்ட்டு சொன்னேன், ஃபஸ்ட்டு எனக்கா ஜெபம் பண்ணுங்க, நான் இது போல் அங்கன்வாடியில் உதவியாளருக்கு எழுதி போட்டிருக்கேன், அதோட இன்டர்வியூ வந்து ஞாயிற்றுக்கிழமை காலைக்கு 8:15 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். நான் அதை போல் போகும்போது என்னிட்ட தகுதின்னு சொல்லிக்க எதுவுமே இல்லை. ஏசப்பா என்னை பார்க்குறாரு. பேருக்கு தான் நான் 5வது போயிருக்கேன், அதாவது 4வது 5வது சும்மா பேருக்கு தான் போயிருக்கேன். கடவுள் என்னை பார்க்குறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நான் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணேன். எத்தனையோ பேர் அதுக்கு சாட்சியாக இங்கே அமராவதி சிஸ்டர் கூட இருக்காங்க, அவங்களும் கூட என் கூட இன்டர்வியூக்கு வந்தாங்க. அந்த கூட்டத்தில் நான் நினச்சே பார்க்கல எனக்கு கிடைக்குமா அப்படின்னு. ஆனால் எனக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் அந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கு உள்ளே போகும்போது ஆண்டவர் கொடுத்தாரு. என்ன வார்த்தைனா, உனக்கு முன்பதாக ஒரு பந்தியை நான் உனக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப நாள் வரைக்கும் பைபிளில் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரில. அப்போ சர்ச்சுக்கு வர தான் அப்புறம் தான் சிஸ்டருங்கள்கிட்ட கேட்டு அந்த வசனம் எங்கே இருக்குன்னு நான் எடுத்துக்கிட்டேன்.
ஆனால் அந்த வார்த்தை ஏசப்பா சொன்னார், உனக்கு முன்பதான் நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். அப்போ பாருங்கள், நான் கலந்துக்கிட்ட சமயத்திலே ஒரு 1000 பேர் கிட்டத்தட்ட அந்த இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டாங்க. அதன் பிறகு 10 மணிக்கு ஒன்று, 11:30க்கு ஒன்று, சாயங்காலம் 3 மணிக்குன்னு இப்படி நிறையா அதே நாளில் இன்டர்வியூ வச்சுருந்தாங்க. எதிர்பார்க்கவே இல்லை. உண்மைத்தன்மை என்னென்னா, அன்றைக்கி நான் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகல, ஒரிஜினல் காமிக்கணும். அமரா சிஸ்டர் தான் அதுக்கு சாட்சி. அவங்க என்னை பஸ்ஸில் போகும்போதெல்லாம் திட்டுறாங்க, இப்படி இருப்பியா, ஒரு வேலையே கிடைக்க போகிற சூழ்நிலையில் உங்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீ ஆதார் கார்டு கூட எடுக்காத வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவங்க தான் என்னை திட்டினாங்க. அப்படிப்பட்ட நிலமையில தான் நான் போனேன். ஆனாலும் கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றினார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். அந்த தேவன் இன்னைக்கு உங்களோட தேவனாக இருக்கிறார். இந்த சபைக்கு நீங்கள் எந்த நோக்கத்தோடு வந்திருக்கீங்களோ அந்த நோக்கத்தை அவர் பார்க்குறார். அப்படிப்பட்ட நெருக்கத்துலேயும் கஷ்டத்துலேயும் கண்ணீர்லேயும் வேதனையும் படுக்கையில் தான் நான் இருந்தேன். கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணினவர், உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறார். அந்த பந்தியில் நீங்கள் வந்திருக்கீங்க. நிச்சயமாக நீங்கள் எந்த நோக்கத்தில் நீங்கள் வந்திருந்தாலும் இதே வருஷத்தில் நீங்கள் 100 மடங்கு அறுவடையை பார்க்க, ஆசீர்வாதத்தை பார்க்க கர்த்தர் கிருபை செய்வார். அந்த வேலைக்கு போக ஆண்டவர் உதவி செய்தார். உங்கள்கிட்ட நான் இன்னும் சொல்லணுன்னா, ஏசப்பா தயவால் நான் ரொம்ப பயந்த சுபாவமாக இருப்பேன், ரொம்ப பயப்படுவேன், பேச மாட்டேன். இன்னொன்று என்னென்னா, நான் கையெழுத்து போட போனால் என் கை ரொம்ப நடுக்கும். அப்படி தான் இருந்தேன். அந்த சர்டிஃபிகேட், இந்த ஆர்டரை கையில் வாங்கும்போது ஜேஎஸ் சார் என்ன சொன்னார்னா, எல்லாமே அதில் எழுதியிருக்கோம். அந்த இதில் வந்து அசல்னு மட்டும் நாங்கள் தான் எழுதணும். ஏன்னா அந்த ஆர்டரை வாங்குறவங்க தான் சொந்த கையெழுத்தால் அசல்னு எழுதணும். அந்த 3 எழுத்து எனக்கு தெரியல. ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். அந்த 3 எழுத்து அசல்னு எழுத எனக்கு தெரியல. அந்த ஜேஎஸ் சார் திட்டிட்டு, நீங்கள்லாம் வந்து இந்த வேலையை பார்த்து என்ன பண்ண போறிய அப்படின்னாரு. ஏசப்பா என்னை பார்க்குறாரு. அப்படி தான் நான் கடந்தேன். கர்த்ததாமே எனக்கு என் மேலே வச்ச அன்பின் நிமித்தம் எனக்கு வேலையை கொடுத்தார். 2 பிள்ளைகளை படிக்க வைக்க ஆண்டவர் உதவி செய்தார். இன்னொன்று எங்கள் பாஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு நடந்து போகிறது நல்லதில்லை. இன்னொருத்தர் கூட வண்டியிலையும் நீங்கள் போக மாட்டீங்க, அதனால் வந்து என்ன செய்யுங்க, உங்களால் முடியும், முயற்சி செய்யுங்க, நீங்கள் சைக்கிள் கற்றுங்கன்னு பாஸ்டர் எனக்கு சொன்னாங்க. அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சு, நம்மளும் ட்ரை பண்ணோம் அப்படின்னு. ஏசப்பா தயவில் கிருபையில் அவர் என்னை பார்க்குறாரோட ஆலயத்தில் அவரோட பிள்ளையா நின்று சொல்கிறேன். 32 வயசில் கர்த்தர் எனக்கு சைக்கிள் கற்று கிருபை செய்தார். அல்லேலூயா. அதுதான் நான் இந்த நாள் வரைக்கும் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம்னா, நான் சைக்கிள் கற்றுட்டேன், அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னொன்று, ஒன்றுமே தெரியாத பேதையா ஊமையா என்னை அநேக பேர் எங்கள் ஊரில் சொன்னவங்க இப்படி தான் சொல்லி அழுதாங்க. இந்த ஊமை பொண்ணுக்கு போய் இந்த சூழ்நிலையா, இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லி தான் அழுதாங்க. கர்த்தர் ஊமையாக இருந்த என்னையும் பேச வைத்தார், படிக்க வைத்தார், ஊழியம் செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். 2 பிள்ளைகளை வளர்க்க கர்த்தர் திறமைகளை கொடுத்தார். ஒரு நல்ல ஒரு மேய்ப்பனாக இருந்து இந்த நாள் வரைக்கும் நான் மேய்த்து சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நடத்தியிருக்கிறார். அந்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நீங்களும் இந்த கர்த்தரை நம்புங்க. இந்த கர்த்தர் மனுஷனை காட்டிலும் 1000 மடங்கு மில்லியன் மடங்கு நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஒரு நாளும் சொன்னதை செய்யாத விட மாட்டார். உங்களை ஒவ்வொருத்தரையும் தாயின் கருவுக்கும் முன்னமாய் தெரிந்து கொண்டார். எதர்ச்சியாக நீங்கள் இங்கே வரல. இந்த சத்தியத்தை கேட்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் சத்தியத்தினால் விடுதலை ஆவீர்கள். இந்த வருஷத்துலேயே உங்கள் குடும்பத்தில் பல அதிசயங்களை கர்த்தர் கட்ட வைப்பார். ஆமென். நீங்கள் கர்த்தரை நம்பி தொடர்ந்து இந்த சத்தியத்தை கேளுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரொம்ப அருமையான ஒரு சாட்சி இல்லையா? அருமையான சகோதரி வந்துட்டு அவங்கள நான் முத சந்தித்த பொழுது அவங்க சொன்னது அப்படி தான் இருந்தாங்க. அவங்க வாழ்க்கை பயந்துக்கிட்டு என்னை கூட வீட்டுக்குள்ளே வந்து ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னேன். இல்லை வராதிங்க, வெளியில் நின்று ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னாங்க. பயம். 2வது யார்ட்டையும் பேச தெரியாது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி எவ்வளோ பெரிய கலெக்டராக இருந்தாலும் பேசிட்டு வந்துடுறாங்க போயிட்டு. அதனால் ஆண்டவர் அந்தளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அந்த குடும்பம் எப்படி வளரணும்னு, எப்படி இந்த குடும்பம் அவ்வளவுதான் அணைஞ்சிச்சு அந்த குடும்பம் நினச்சாங்க. அநேகர் நினச்சாங்க இனியும் அந்த குடும்பம் என்ன செய்யாது, வளராது, அந்த பிள்ளைங்க நிலைமை அவ்வளோதான், அந்த பொண்ணு வாழ்க்கை அவ்வளோதான் நினச்சாங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு சிஸ்டம் உங்களுக்கு ஆகுது? 38 வயசு ஆகுது. எத்தனை வயசில் கணவர் இறந்து போனார்? 29 வயசில். ஒரு கைதட்டு கொடுக்கலாமா கர்த்தருக்கு? அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வந்ததுனால அவங்க வாழ்க்கை இந்த அளவுக்கு மாறி இன்றைக்கி அவங்க அந்த யார்கிட்டையும் கையேந்து நிற்காமல் அவங்க தான் அநேகருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு ஆசீர்வதித்து வச்சுருக்கிறார். ஆமேன். அவங்க அங்கன்வாடியில் வேலை செய்கிறாங்க. நான் சொல்லிட்டேன், ஒரு முட்டை கூட தங்கியிருந்து எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான், நீ கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளைங்க போயிட்டு திருடி எடுத்துடக்கூடாது, ஒரு முட்டை கூட எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்.
சமீபத்தில் நான் வேணும்னு ஒரு கேள்வி கேட்டேன். ஏன் உங்கள் பையன் இப்படி எலும்பும் துளுமா இருக்க முட்டைக்கட்டை வச்சு தர வேண்டியதுன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, வாங்கணுங்கய்யா அப்படின்னாங்க. ஏன் உங்கள் அங்கன்வாடியில் போடுவோம் எடுத்துட வேண்டியதுன்னு அப்படின்னேன். நீங்கள் தான் அன்றைக்கி எடுத்துடக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னாங்க. கர்த்தர் வந்து ஒரு மனுஷன் வாழ்க்கை எப்படி மாற்றுறாருங்கிறதுக்கு தான் ஒரு எடுத்துக்காட்டு. நேரம் அதிகமாக கடந்துட்டதுனால நான் சீக்கிரமாக உங்களை முடித்து சந்தோஷமாக உங்கள் வீட்டுக்கு அனுப்ப இருக்கிறேன். எனவே கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவர் இந்த உலகத்தில் என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், எப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறாரு, என்ன மாதிரி அற்புதங்களை செய்ய விரும்புகிறார் என்பதை பைபிளிலிருந்து சில காரியங்களை, சில வசனங்களை நாம் தியானித்து நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். யோவானின் சுவிசேஷ புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி எழுதியிருக்கிறத பார்க்குறோம். யோவானுடைய சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் அந்த மனுஷன் யார், அந்த மனுஷனுடைய சூழ்நிலை என்ன, அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்தார், இன்றைக்கும் அதையெல்லாம் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரா இல்லையா என்பதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கி அப்படிப்பட்ட அற்புதங்கள் செய்கிறாரு. அது எப்படி செய்கிறாருங்கிறதுக்கு இப்போ நாங்களாம் சாட்சி. இப்போ நாங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க பணத்தை கொடுத்தோ பொருளை கொடுத்தோ இதெல்லாம் சொல்லுங்கன்னு எங்களுக்கு யாரும் கொடுக்கல. எப்படி இதை நாங்கள் செய்கிறோம், ஏன் இதெல்லாம் செய்கிறோம், இப்போ சுகந்தி சிஸ்டருக்கு என்ன இங்கேருந்து என்ன தரோம், ஒன்றுமே தெரில. நாங்கள் இங்கேருந்து என்ன கிடைச்சதுன்னா ஏசப்பாவுடைய பிளெஸ்ஸிங் கிடைச்சிது, ஆசீர்வாதம் கிடைச்சிது. அவங்க வாழ்க்கையில் ஒருவேளை ஆண்டவர் அறியாமல் இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நான் நினைக்கிறேன் ஆண்டவர் அறியாமல் இருந்தால் எப்படி இருப்பாங்கன்னாக்க, ஒருவேளை வேலை கிடைச்சிருக்குமான்னு தெரியல, இருந்துருக்கு போக மாட்டாங்க. சொன்னால் செத்துலான் இருந்தாங்க, சூசைட் பண்ணிக்கலான் இருந்தாங்களாம். அதனால் அந்த பொண்ணை யாரும் வெளில விடாமல் இப்போ தனியாக விடாமல் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க, எப்போ தூக்க மாட்டேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் வந்துட்டு இன்னைக்கு ஒரு புது வாழ்க்கையை அந்த மகளுக்கு கொடுத்துருக்கிறார். உற்சாகம் கையில் இருக்கிறதை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்த வாரத்தில் இன்னும் ஒரு சில சாட்சிகள் எல்லாம் கேட்க இருக்கிறோம். அமராவதி சாட்சி, இன்னும் நிறைய பேருடைய அனுபவங்கள் நம்முடைய சபையில் நடக்க முடியாத நடந்திருக்கிறாங்க. வியாதியில் முடிஞ்சிருச்சு வாழ்க்கை நினைச்சவங்கெல்லாம் கர்த்தர் புது உயிரை கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் நம்ம சாட்சி வருகின்ற நாட்களில் கேட்போம். இன்றைக்கு வந்துட்டு இந்த யோவானின் சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்தை மாத்திரம் படிக்கலாம். அதில் 1வது வசனத்திலிருந்து அதில் 11வது வசனம் வரைக்கும் நான் படிக்க போகிறோம். நான் உங்களுக்காக படிக்கிறேன். எல்லாரும் தயவு செஞ்சு வசனத்தை காது கொடுத்து கேளுங்க. படிக்க முடிஞ்சதுன்னா அந்த ஸ்க்ரீனில் அந்த வசனம் அப்படியே ஓடுது, நீங்கள் அதை பார்க்கலாம். படிக்க முடியலன்னா நீங்கள் என்னோட கூட நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்டாலே போதுமானது. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். இதுதான் அந்த சம்பவம். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 38 வருஷ காலமாக எப்படி இருந்துச்சு, 38 வருஷ காலத்திற்கு பிறகு அந்த மனுஷன் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்கிறாருங்கிறது தான் எழுதியிருக்குது. அந்த மனுஷனை பற்றி மட்டும் எழுதாமல் அந்த மனுஷன் படுத்திருந்த இடத்தை பற்றி எழுதியிருக்குது. அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கைன்னு கேட்டால், அங்கே ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்துக்கு பேர் பெதஸ்தா. அந்த குளத்துக்கு பேர் பெதஸ்தா. அந்த குளத்தை சுற்றிலும் 5 மண்டபங்கள் இருந்துச்சு. நம்ம ஊரில் கல்யாண மண்டபம்லாம் இருக்கு இல்லையா, அதே போல் 5 மண்டபங்கள் இருந்துச்சு. அந்த மண்டபங்களிலே அநேகர் வியாதியஸ்தர்கள் படுத்திருப்பார்கள். எதற்காக படுத்திருப்பாங்கன்னா, திடீர்னு நாம் அறியாத ஒரு நேரத்தில் ஒரு தேவதூதன் இறங்கி வந்து குளத்தை கலக்குவார். கலக்கிற அந்த நிமிடத்தில் முதல்ல யார் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும், தீர்க்க முடியாத வியாதி இருந்தாலும் சுகமாயிடுவாங்க.
இந்த நம்பிக்கை இருப்பதனால ஆயிரக்கணக்கான மனிதர்கள் அந்த மண்டபங்களில் தங்கி எப்பொழுது தேவதூதன் கலக்குவார்னு காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி சில நேரங்களில் கலக்கப்பட்டதும் உண்டு, சில பேர் இறங்குனதும் உண்டு, சில பேர் சுகமானதும் உண்டு. ஆனால் இந்த இடத்துல ஒரு மனுஷன் 38 வருஷமா எப்படியாவது அந்த குளத்துல இறங்கிடணும், சுகமாகணும்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறான். 38 வருஷமாய் அங்கே காத்து கொண்டு படுத்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டா, அவன் தானா எழுந்து நடக்க முடியாதவன், படுத்த படுக்கையா இருந்திருக்கிறான். ஒருவேளை என்ன மாதிரி வியாதி என்று எனக்கு தெரியல, ஒருவேளை பேரலைஸ்டு நபராய் பேரலைஸ்டு வந்துச்சா என்னான்னு தெரியல. பேரலைஸ்டுன்னு சொன்னாக்க என்னன்னா, அதாவது முடக்குவாதம். நம்ம ஊரில் இன்றைக்கி அநேகருக்கு அது போல் முடக்குவாதம் இருக்கிறத பார்க்குறோம். அநேகர் வந்து முடக்குவாதத்தில் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது அது போன்ற வியாதிகள். கை கால் விழுந்து போகிற வியாதி கடலூர் மாவட்டத்தில் ரொம்ப அதிகம். இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விருதாச்சலம் தாலுக்காவில் இந்த பகுதியில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த முடக்குவாத வியாதி வந்து அதிகமாக எங்கே இருக்குன்னு கேட்டால், இந்த ஓலையூர், புத்தூர், இந்த பகுதி, இந்த ரோட்டுக்கு இந்த பகுதியில் தான், ரோட்டுக்கு இந்த பக்கமாக இருக்கக்கூடிய கிராமங்களில் தான் அதிகமாக இந்த முடக்குவாதம் இருக்கிறதா சொல்கிறாங்க. பேரலைஸ்டு நபர்கள், அதாவது மூளையில் இரத்த நாளம் பாதிக்கப்பட்டு காய்கால் செயல்பட முடியாத நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள். ஒருவேளை அவன் நடக்க முடியாத அந்த இடத்துல அங்கே படுத்திருக்கிறான். அவனை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை. அவன் கலக்கப்படுறதை பார்க்குறான், இறங்கலான்னு துடிக்கிறான், ஆசைப்படுறான், கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் யாருமே இல்லை. இந்த நிலைமையில் அவன் என்ன செய்கிறான்னாக்க, ரொம்ப மனம் கசந்து மனவேதனையோடு கூட உதவி செய்ய யாரும் இல்லையே, ஆபத்தில் உதவி செய்கிறதுக்கு யார் முன் வரலையே அப்படின்ற ஒரு மன வருத்தத்தோடு கூட அங்கே படுத்திருக்கிறான். அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு அங்கே போகிறாரு. போகும்பொழுது என்னத்தை பார்க்குறாருன்னு சொன்னால், 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு. படுத்திருந்த அவனை இயேசு, வசனம் சொல்லுகிறது, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து. பாருங்க, அவனை பார்த்த உடனே அவனுடைய சுச்சுவேஷன் என்ன, அவனுடைய பிரச்சனை என்னங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறார். ஏன்னா அதனால தான் அவர் கடவுள். ஏசு அதனால் கடவுள்னா, இன்னைக்கு நீங்களாம் இருக்கீங்கல்ல, உங்களுடைய பிரச்சனையை இன்னொரு மனுஷனுக்கு சொல்லி கூட புரிய வைக்க முடியாமல் வேதனையாக இருக்கலாம் உங்களுக்கு. சில சமயத்தில் வயிறு வலியும் தலைவலியும் தனக்கு வந்தாலும் தெரியுமாங்க. உங்கள் பிரச்சனையை இன்னொரு நபர்கிட்ட சொல்லி உங்களால் புரிய வைக்க முடியாத சூழ்நிலை அளவுக்கு உங்கள் பிரச்சனை அதிகமாக கூட இருக்கலாம். சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வெளியும் சொல்ல முடியாது, உள்ளேயும் வச்சு புழுங்க முடியாது. அப்படிப்பட்ட பிரச்சனை சில பேருக்கு இருக்கும். சில கணவன் மாதிரி சரி இருக்க மாட்டாங்க, மனைவி மாதிரி சரி இருக்க மாட்டாங்க, அப்படிலாம் இருக்கிறாங்க. இப்போ நான் அந்த நம்முடைய வீடியோலாம் யூடியூப்பில் வருது, பாஸ்ட் மில்டன் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா நம்முடைய வீடியோ எல்லாமே இங்கே நடக்கிற ஆராதனை செய்தி எல்லாமே வரும். இதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு வெளிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்படி ஒரு பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணிச்சு பாருங்கள், கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணிச்சு. சொன்னிச்சு, அந்த பொண்ணு சொல்லும்போது சொன்னிச்சு, சார் என் குடும்பத்தில் எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு செத்துலாம் போல இருக்கிறேன் அப்படின்னுச்சு. என்னம்மா பிரச்சனைன்னு கேட்டேன். என் கணவன் செய்கிறதே சரியில்லை, நான் இருக்கும்போதே இன்னொரு மனைவியை இன்னொரு பெண்ணை வச்சிருக்கிறார், எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கு நான் எதுக்கு வாழணும், எங்கள் வீட்டுக்கே வரல அவரு அப்படின்னு ரொம்ப வேதனையோடு கூட அந்த பொண்ணு சொன்னிச்சு. இதை வேற யார்ட்டும் சொல்ல முடியல. சொன்னால் என்ன அசிங்கமாக நினைப்பாங்க, என் கணவன் அசிங்கமாக நினைப்பாங்க, என் குடும்பத்தை ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க, வெளியிலையும் சொல்ல முடியல, உள்ளத்துலேயும் வச்சு புழுங்க முடியல, ரொம்ப கவலையாக இருக்குது, எனக்கு வாழவே பிடிக்கல எனக்கு அப்படின்னு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுது. நான் சொன்னேன், கவலைப்படாதம்மா, ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனால் மாற்ற முடியாது, ஆனால் கர்த்தர் நினைச்சா எந்த மனுஷனையும் மாற்ற முடியும். அல்லேலூயா. ஒருவேளை உன் உள்ளத்தில் உள்ள கவலையை வேதனையை இந்த உலகத்தில் யாருமே புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை உண்டாக்கின கர்த்தர் இருக்கிறாரு, அவருக்கு உன் கஷ்டம் தெரியும். இயேசு கிறிஸ்துவுக்கு உன் கஷ்டம் தெரியும். ஏன் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார்னா, இந்த பூமியில் படுகிற மனுஷனுடைய பாடுகளை உபத்திரவங்களை அவர் பார்க்க வேண்டும் என்று வந்தார். அந்த அந்த கஷ்டம் எப்படி இருக்கும், அந்த அந்த பாடு எப்படி இருக்கும், அந்த உபத்திரவம் எப்படி இருக்கும், அந்த வேதனை எப்படி இருக்கும், இதை வந்து நம்ம வந்து புரிய வைக்கலாம் முடியாது. பாருங்க, இன்னொரு மனுஷனுக்கு எல்லாம் என்ன கவனிங்க, அந்த பாடுகளை உபத்திரவத்தை இன்னொரு மனுஷன் என்ன செய்ய முடியாது, உங்களால் புரிய வைக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு பூமியில் மனுஷனாக வந்ததுனால அவர் இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்க்குறாரு, இங்கே மனிதர்கள் படுகிற வேதனையெல்லாம் பார்க்குறாரு, கண்ணீரை பார்க்குறாரு, அவங்க தவிக்கிற தவிப்பை பார்க்குறாரு, அவங்க போகிற அந்த பாதையை பார்க்குறாரு, அவங்க நெருக்கடியை பார்க்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். ஆமேன். அப்போது நல்லா கவனிங்க, இந்த 38 வருஷமாய் படுத்து படுக்க இருக்கிற மனுஷனை இயேசு கண்டார். அவனை பார்த்துட்டு என்ன செஞ்சார்னாக்க, அவனை கண்டுட்டு பார்க்காதவர் போல போகலை, அவனை பார்த்து விட்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று கண்டு அவர் என்ன செய்தார், அவனை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா?
Do you want to be healed today? I want to heal you. I want to heal your sickness. உன் வியாதியை நான் சுகமாக்க விரும்புகிறேன். நீ சுகமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயா? இதான் அவர் கேட்கிறாரு. இந்த கேள்வி கேட்ட உடனே அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். என்ன புலம்புறான்னு சொன்னாக்க, இத்தனை வருஷமா 38 வருஷமாக படுத்திருக்கிறேன். எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் முந்தி இறங்கி சுகமாகி போயிட்டாங்க. ஆனால் என்ன சுகமாக்குறதுக்கு, என்னை கொண்டு அந்த குளத்தில் விடுறதுக்கு யாரும் முன் வரல. நான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. என் சொந்தக்காரங்க முன் வரல, என் உறவினர்கள் முன் வரல. எல்லாரும் என்ன மறந்து போனார்கள். 38 வருஷத்தில் எல்லாம் என்னை மறந்து போயிட்டாங்க. நான் அனாதை போல கிடக்கிறேன்னு மன கொந்தளிப்பை, மன வேதனையை, மன கஷ்டத்தை அந்த இடத்துல அந்த மனுஷன் வந்து எல்லாத்தையும் சொல்கிறான். இயேசு கிறிஸ்து சொல்கிறான். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்னாக்க அவனை எழுந்து நட அப்படின்னாரு. நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்றாரு. நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. நம்முடைய ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்கிறார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வதற்கு அவர் எந்த மருந்தையும் எடுத்து குழைச்சி காலில் பூசி விடலை, எண்ணெயெல்லாம் பூசல, ஒன்றும் செய்யலை. இயேசு கிறிஸ்து சொன்னாலே போதும் அற்புதம் நடக்கும். ஆமேன். இங்கே எத்தனையோ வியாதியஸ்தரெல்லாம் அப்படி தான் சுகமாக இருக்கிறாங்க. நிறைய கிராமங்களுக்கு நான் போகும்பொழுது பெரிய அளவெல்லாம் நான் பெரிய ரிஸ்க் எடுத்துலாம் அவங்கள்ட்ட போய் நான் ஜெபம் பண்ணுறல. சாதாரணமாக சொல்லுவேன், அங்கே அற்புதம் நடக்கும். சாதாரணமாக சொல்லுவேன். தேவனுடைய பிள்ளைகளே, நான் போன வாரம் சொன்னேன்னு என்னன்னு தெரியல. ஒரு விருதாச்சலத்தில் ஒரு குடும்பத்துக்கு பத்திரிக்கை வைக்க போயிருந்த இடத்துல அங்கே ஒரு பொண்ணுக்கு குழந்தை இல்லை. 5 வருஷமாக குழந்தை இல்லை. பத்திரிக்கை வைக்க போன இடத்துல பார்க்குறேன், அந்த பொண்ணு குழந்தை இல்லை. அவங்க அப்பாக்கிட்ட கேட்குறேன், என்னாச்சு உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தைலாம் இருக்குதான்னு கேட்டேன். இல்லைங்க, குழந்தை இல்லை, 5 வருஷம் ஆகிடுச்சு அப்படின்னாரு. எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். இங்கே தான் பாஸ்டர் இருக்குனாரு. வர வச்சார். வந்ததுக்கப்புறம் ஜெபம் பண்ணினேன், முட்டி போட்டு வச்சு அந்த பொண்ணு ஜெபம் பண்ண பிறகு ஆண்டவர் சொன்னேன். 3 மாதத்தில் உங்கள் பொண்ணு கன்சீவ் ஆகிடும். வித்தின் 3 months யூ கேன் see miracle. 3 மாதத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். உன் பொண்ணுக்கு கர்ப்பவதி ஆகிடும். ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஒரு 3 மாதம் முடிகிறதுக்குள்ளேயே அந்த குடும்பம் அந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டு நேராக சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. இங்கே வந்துட்டு சாட்சி சொல்லணும்னு மைக்கு இப்படி சொன்னாங்க. பாஸ்ட் வந்து சொல்லிட்டு வந்தார். அதே போல் 3 மாதத்தில் என் பொண்ணு கன்சீவாக இருக்குது. கையை தட்டி கட்டளை ஸ்தோத்திரம் பண்ணு. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா, நாங்கள் எந்த விதமான மாந்திரிகமோ அல்லது இதெல்லாம் செய்கிறதில்ல. சாதாரணமாக நீங்கள் ஆண்டவர் எப்படி செய்வாரோ அப்படி தான் நாங்கள் செய்கிறோம். ஆமேன். எங்கள் ஆண்டவர் எப்படி செய்கிறாரு? 38 வருஷம் படுக்கையாக இருக்கிற மனுஷனை போயிட்டு ஒன்றுமே செய்யலை. எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னாரு. அவ்வளோதான். வேக்கப் அண்ட் ஸ்டாண்ட் அண்ட் கோ டு யுவர் ஹோம், டேக்கிங் ஒரு பெட் அப்படின்னாரு. அவ்வளோதான். ரொம்ப எளிமையாக சொன்னார். அவ்வளோதான். ஸ்டாண்ட் அப், டேக் யுவர் பெட் அண்ட் கோ டு யுவர் ஹோம். அவ்வளோதான், முடிஞ்சு. எழுந்திரும், படுக்கை எடுத்துக்க, வீட்டுக்கு போ. பாருங்க, இவ்வளவு நாளா செயல்படாத உறுப்பெல்லாம் செயல்படுது. கால் செயல்படுது, கை செயல்படுது. என்ன நடந்திருக்கும்? அதாவது இந்த பேரலைஸ்டு வர்றதுக்கு காரணமே மூளைதான்றாங்க. மூளையில் நரம்பு கோளாறுனால தான் கை கால் செயலிழந்து போயிடுதுன்றாங்க. இதுக்கு மருந்தே கிடையாது. there is no any medicine to cure their brain problems. இந்த மூளையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய மருந்தே கிடையாது. இன்றைக்குமே டாக்டர்லாம் வந்து திணறக்கூடிய சில வியாதி இருக்குன்னு சொன்னால் அது மூளையில் நரம்புகளை சரி பண்ணக்கூடிய மருந்தே கிடையாது. வேணா கண்டுபிடிக்கலாம், எங்கே பிரச்சனை கண்டுபிடிக்கலாம். அப்போது இந்த மனுஷன் பாருங்க, அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான். ஆனால் அன்னைக்கு வந்துட்டு மக்கள் எதை பார்த்தாங்கன்னா, கை கால் நடக்கலன்னு மட்டும்தான் பார்த்தாங்க. இதுக்கு பின்னாடி மூளையில் பிரச்சனை இருக்குன்னு யாரும் பார்க்கல. மூளை வியாதியை சரி பண்ணக்கூடிய மருந்தே இன்னும் கண்டுபிடிக்கல உலகத்தில். உலகத்திலே மருந்து கிடையாது. நீங்க எந்த டாக்டராலும் கேட்டு பாருங்க, நியூராலஜிஸ்ட் போய் கேட்டு பாருங்க, மருந்து இருக்கான்னு கேட்டு பாருங்க, எந்த டாக்டர்ட்டையும் மருந்து கிடையாது. உலகத்திலே மருந்து கிடையாது. மூளையை நரம்பை சரி பண்ணக்கூடிய மருந்து உலகத்திலே கிடையாது. இறந்து போன செல்லுகளை உயிர்ப்பிக்கக்கூடிய மருந்து உலகத்திலே கிடையாது. ஒரு மனுஷன் கை கால் விழுந்துச்சுன்னா விழுந்தது தான். வேணா எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் போது என்ன செய்யலாம், துணி கட்டுற அளவுக்கு எதையாவது பண்ணலாமே தவிர மறுபடியும் அந்த பழைய நிலைமை கொண்டு வருவது என்பதெல்லாம் சாத்தியமற்ற ஒரு காரியம். என் ஆண்டவர் ஒரே நிமிடத்தில் அவ்வளோ பெரிய வியாதியை ஒரே வினாடியில் சுகமாக்கினார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனை பெருசா, உங்கள் வியாதி பெருசா, உங்கள் கஷ்டம் பெருசா? கர்த்தருடைய பார்வையில் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் சொல்லுங்கள், ஒன்றுமே. இப்படி சொன்ன மாத்திரத்தில் என்ன நடந்துச்சுன்னா, அவன் கை காலெல்லாம் பலன் வருது, எழுந்திருக்கிறான், கடகடன்னு எழுந்திருக்கான், பெட்டை தூக்கிக்கிட்டான்.
இது வரைக்கும் அவனை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. இப்போ அவன் என்ன செய்யறான்? அவன் பெட்டையே தூக்கிட்டு போகிறான். என்ன மாதிரி அற்புதம் பாருங்க. இது வரைக்கும் அவனை கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லைன்னு கவலைப்பட்டான். என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை, நான் இப்படியே கிடக்கிறேன், எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லைன்னு குறை சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவன் இப்போ என்ன செய்கிறான்? அவன் போகிறது மட்டும் இல்லை, 38 வருஷம் கிடையாய் கடந்த படுக்கையை தூக்கிட்டு போனான். நல்லா கவனிங்க. வருஷம் கூட கூட பெட்டு பெருசாகிடும். வருஷம் கூட கூட பெட்டு பெருசாகிடும். எப்படி தெரியுமா? வரவும் பூரா ஒரு போர்வையை கொடுத்துட்டு போவான், வரவும் பூரா ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு போவான். எல்லாத்தையும் மூட்டை கட்டி மூட்டை கட்டி மூட்டை கட்டி பெரிய மூட்டையாக மாறிடும். தூக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவ்வளோ பெரிய மூட்டையும் தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் சொல்கிறான், என்னை சொஸ்தமாக்கினவர் என் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார், எனவே நான் நடந்து போகிறேன் என்று சொன்னான். ஆமேன். இன்னைக்கு கூட பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் சில விஷயம்லாம் படுத்த படுக்கையாக இருக்குது இல்லையா? குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, கஷ்டம், இதெல்லாம் மாற்ற முடியாது, இப்படி தான் இருக்கும், இப்படிப்பட்ட சில காரியங்கள் இருக்குல்ல, அதையெல்லாம் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் மாற்ற போகிறார். திரும்ப விசுவாசிக்கிறீங்க? அதையெல்லாம் மாற்ற விசுவாசிக்கிறீங்களா? நேரம் கடந்து விட்டது, எல்லாரும் இப்படி எழுந்திருக்கலாமா? எழுந்து அப்படியே ஜெபம் பண்ண போகிறோம். மாற முடியாத விஷயம் போகிற அன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் மாறப்போகுது. ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அற்புதம் செய்தவர் இன்றைக்கு இந்த இடத்துல பிரசன்னமாக இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய மாம்ச கண்களுக்கு இயேசு கிறிஸ்து தெரியாமல் இருக்கலாம். உங்கள் மாம்ச கண்களுக்கு இங்கே இருக்கிற இயேசு கிறிஸ்து தெரியாமல் இருக்கலாம். இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரசன்னமாக இருக்கிறார். அவருடைய ஆவியானவருக்கு பிரசன்னமாக இருக்கிறார். அவர் உங்களுடைய இருதயங்களை பார்க்கிறார், உங்களுடைய பிரச்சனையை பார்க்கிறார். 38 வருஷம் வியாதியாக கடந்த மனுஷனை ஆண்டவர் இயேசு நினைச்சிருந்தா கண்டு காணாமல் போயிருந்திருக்கலாம். இது நீண்ட நாள் வியாதி, நாள்பட்ட வியாதி, இதெல்லாம் சரி பண்ண முடியாதுன்னு கண்டு காணாமல் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு அப்படி கண்டு காணாமல் போகலை. அவனையும் சுகமாக்கினார். எந்த ரூபா கூட வாங்க, 1 ரூபா கூட வாங்காம அவனை சுகமாக்கினார். எல்லாம் கண்ணை மூடலாம், அப்படியே எல்லாம் கண்ணை மூடி கேளுங்க. 1 ரூபா கூட வாங்காம அவனை சுகமாக்கினார். அவன் மேலே அக்கறையாக இருந்தார், அவனை பலப்படுத்தினார், அவனை நடக்க வைத்தார். இன்னைக்கு அந்த இயேசு இந்த இடத்துல பிரசன்னமாக இருக்கிறார். உன் வாழ்க்கையில் நடக்க முடியாத காரியத்தை இன்னைக்கு நடத்தி உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர்கிட்ட எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், என்னை ஆசீர்வதிக்க உங்களால் முடியும் கர்த்தாவே. என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க உங்களால் முடியும் ஆண்டவரே. என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க உங்களால் முடியும் ஆண்டவரே. என் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க உங்களால் முடியும் ஆண்டவரே. முடங்கி போன என் வாழ்க்கையில் மறுபடியுமாய் சீரமைத்து என் வாழ்க்கையை ஆண்டவரை செயல்படுத்த உம்மால் முடியும் ஆண்டவரே. எதனால் வேணாலும் குடும்பம் முடங்கி கிடக்கலாம், உன் குடும்பத்தில் நிம்மதியெல்லாம் போயிருக்கலாம், உன் குடும்பத்தில் கஷ்டம் வந்திருக்கலாம், உன் குடும்பத்தில் வறுமை இருக்கலாம், வியாதி இருக்கலாம், எதனால் வேண்டுமானும் வந்திருக்கலாம். தேவனுடைய பிள்ளை, அதெல்லாம் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரே நிமிடத்தில் ஒரே வினாடியில் சுகமாக்க போகிறாரு. இந்த இடத்துல இருக்க அநேகருடைய வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் மாறப்போகிறது. உங்கள் குடும்ப கஷ்டங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எல்லாம் அப்படி கண்களை முடியெல்லாம் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க, என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. அன்னைக்கு 38 வருஷம் படுத்த படுக்கையாக இருந்த மனுஷனை நீங்கள் சுகமாக்கினீங்களே, இன்னைக்கு என்ன சுகமாக்கும் ஆண்டவர்? எல்லாரும் கேளுங்க. இன்னைக்கு என்னை சுகமாக்கும் ஆண்டவர். எல்லாம் வாயை திறந்து கேட்கலாமா? என்னை சுகமாக்கும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்துமா. வியாதியை மாற்றுங்க, என் பலவீனத்தை மாற்றுங்க, என் கஷ்டத்தை மாற்றுங்க, என் வியாதியை படுக்கையை மாற்றுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் அப்படி கேளுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுத்து கேளுங்க. என்னை சுகமாக்கும் கர்த்தாவே, என்னை சுகமாக்கும் ஆண்டவரே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நீங்கள் ஜெபம் பண்ணா, நீங்கள் கேட்டா உங்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் இன்றைக்கே செய்வார், இன்றைக்கே செய்வார், இப்பொழுதே செய்வார். இப்பொழுதே கர்த்தருடைய கண்கள் உன் கஷ்டத்தை பார்க்கிறது, உன் கண்ணீரை பார்க்கிறது. ஓ ராபா லாபா, தேவ தூதர்கள் இங்கே உலாவி கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். தேவனுடைய மகிமை இங்கே பிரசன்னமாக இருக்கிறத பார்க்கிறேன். தேவனுடைய வல்லமை பிரசன்னமாக இருக்கிறத பார்க்கிறேன். உனக்கு விரோதம் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் நிர்மூலமாகிறதை பார்க்கிறேன். தேவனுடைய பிள்ளையை, உன் குடும்பத்துக்கு விரோதமாய் எழுதப்பட்ட எல்லா மாந்திரிகங்களும் செயலிழக்கிறது. உன் குடும்பத்துக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட குறிகள் எல்லாம் செயலிழக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஹல்லேலூயா. இது முடியுமா முடியுமா முடியுமான்னு கவலையோடு கூட காத்து கொண்டிருந்தா இல்லை, உன் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை இன்றைக்கு தான் செய்ய போறாரு. அது எத்தனை காலம், எத்தனை வருட பிரச்சனையா இருந்தாலும் அத்தனை வருட பிரச்சனைக்கும் ஒரு முடிவை கர்த்தர் உண்டு பண்ண போறாரு. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க, என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரேன்னு எல்லாரும் ஒப்பு கொடுத்து கேளுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே.
போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே, புதுமையானவரே, கைகளை தட்டி பாதுகாப்பவரே, என் பாவங்கள் சுமந்ததனால் மாற்றப்பட்டேன். பாவங்கள் சுமந்ததனால் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டதால் ஜீவனை நான் பெற்றுக்கொண்டேனையா. மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டதால் ஜீவனை நான் பெற்றுக்கொண்டேனையா. ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. சிலுவையிலே ஏழ்மையானதா என்னை செல்வந்தனாய் மாற்றிவிட்டீரே. சிலுவையிலே ஏழ்மையானதா என்னை செல்வந்தனாய் மாற்றிவிட்டீரே. சாபங்களை சுமந்து கொண்டதால் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டேனையா. நீர் சாபங்களை சுமந்து கொண்டதால் நான் ஆசீர்வாதம். ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே, புதுமையானவரே, என் பாவம் தீர்த்தவரே. எல்லாரும் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஒருவேளை இன்னைக்கு வியாதியோடு கூட வந்திருப்பீங்கன்னா இந்த இடத்துல கர்த்தர் அற்புத சுகத்தை தரணும்னு ஜெபிக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை குடும்ப கஷ்டத்தோடு கூட வந்திருப்பீங்கன்னா அந்த குடும்ப கஷ்டத்தை மாற்றணும்னு ஜெபிக்க போறேன். நல்ல பிதாவே, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் இந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மனதில் வெளியில சொல்ல முடியாம குமரி கொண்டு புலம்பிக் கொண்டு யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம ஆண்டவரே கலங்கி நிற்கிற அந்த சூழ்நிலையை நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. 38 வருஷமா ஒரு மனுஷன் தன்னுடைய பிரச்சனை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று மனக்குமுறலோடு இருந்ததை பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய்
உடைய பிள்ளைகளுடைய எல்லா விதமான கண்ணீரையும் வேதனையும் துக்கத்தையும் தேவனாய் கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக, இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செய்வீராக. இன்றைக்கு அவங்க வாழ்க்கையில் இருக்க எல்லா கட்டுகளையும் அறுத்துப்படுவீராக. நடக்க முடியாத காரியங்கள், நடக்க முடியாத பலவீனங்கள், சரீரத்தில் கையில காலில் சரீர உறுப்புகள் இருக்கிற எல்லா குறைபாடுகள், வியாதிகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு மாறுவதாக. கை கால்கள் செயல்படுவதாக. மூளையில் பிரச்சனை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். கணவனால மனைவியால மனம் உடைந்து போயிட்டு சோர்ந்து போயிருக்கிற, அல்லது குடும்ப பிரச்சனையினால கடன் பிரச்சனையால சோர்ந்து போயிருக்கிற, பண தேவையினால சோர்ந்து போயிருக்கிற, மன நிம்மதி இல்லாம இருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவங்க பண தேவையெல்லாம் சந்தியும் ஆண்டவரே. எதிர்பார்த்த இடங்களிலிருந்து நன்மைகளை கர்த்தர் கொடுப்பீராக. குடும்ப கஷ்டங்களை கர்த்தர் மாற்றுவீராக. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய்னு சொன்ன அந்த வாக்குத்தத்தம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரட்டும் கர்த்தாவே. உடைய பிள்ளைகள் இவர்களெல்லாம் கோடாகோடியாய் பெருகட்டும், கோடாகோடியாய் பெருகட்டும். அற்புத அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. நீங்க அப்படி செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றியை, துதியை, ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த எல்லாரும் 2 நிமிஷம் உட்காருங்க. போயிடலாம். 2 நிமிஷம் உட்காருங்க. முடிஞ்சிச்சு. 2 நிமிஷம் மட்டும் உங்களுக்கு நான் சின்ன ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 2 நிமிஷம் மட்டும் உங்களை எடுத்துக்கொள்கிறேன். என்ன விஷயம்னு சொன்னாக்க, உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். ஆமென். எல்லாம் கைகளை தட்டி வரவேற்க உற்சாகமாக. நீங்கள் அனைவரும் மிக முக்கியமானவர்கள், விசேஷமானவர்கள். உங்களை நாங்கள் நேசிக்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுல we are all well wishers. you are all should be blessed. நீங்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நல்லா இருக்கணும் என்பதை நான் விரும்புகிறோம். உங்களுக்காக தான் நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். ஆமென். உங்களை வாரம் இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறோம். நீங்கள் தாராளமாக சாயந்தரம் 5 மணிக்கு நடக்கிற இந்த ஆராதனை இது உங்களுக்காக தான், உங்கள் கிராம மக்களுக்காக, அதாவது சுற்றியுள்ள கிராமங்களுக்காக தான். வெளியூர்லேருந்து காலையில் வராங்க, நூற்றுக்கணக்கான பேர் வராங்க. காலையில் 7 மணி முதல் 9 மணி வரைக்கும் ஒரு சர்ச்சை ஆராதனை நடக்குது. அதுலேயும் அநேகர் வெளியூர்லேருந்து வந்து கலந்துக்கிறாங்க. 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஒரு ஆராதனை நடக்கிறது. அதுலேயும் வெளியூர்லேருந்து அநேகர் வந்து கலந்து கொள்கிறாங்க. இந்த ஆராதனை முழுவதுமாக இந்த சுற்றி உள்ள ஜனங்கள், லோக்கலில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக மாத்திரமே வைத்திருக்கிறோம். ஏன்னா அவங்க ஈஸியாக நடந்து வந்துடலாம், மாலை நேரம் ரொம்ப எளிதாக இருக்குன்னு சொல்லி இந்த நேரத்தில் வைத்திருக்கோம். ஒருவேளை உங்களால் இந்த மாலை நேரத்தில் வர முடியலன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் காலை ஆராதனைக்கு கூட வந்து கலந்து கொள்ளலாம். ஏன்னா காலையில் ஃப்ரீயாக இருக்கிறேன், சாயந்தரம் எனக்கு ஒரு வேலை, ஒரு காரியத்துக்கு போகணுன்னு சொன்னாக்க தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம், காலையில் 7 மணிக்கு நடக்கிற ஆராதனையிலையோ அல்லது 10 மணிக்கு நடக்கிற ஆராதனையில வந்து கலந்து கொள்ளலாம். 2 மணி நேரம் தான் ஆராதனை நடக்கும். இந்த மாலை ஆராதனை மாத்திரம் 1.5 மணி நேரம், 1.25 மணி நேரம் நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய தேவைகள் என்ன, உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் என்ன என்பது எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை இங்கே இருக்கிற அருமையான சகோதரிகள் எழுந்துறீங்க, சிஸ்டர் லீடர்ஸ் எழுந்துறீங்க. அவங்க பேர் திலகம், அவங்க பேர் அமராவதி, பின்னாடி இருக்கா பாருங்க அவங்க பேர் சுகந்தி. இவங்கெல்லாம் உங்களுக்கு வந்து சேவை செய்ய தான் தங்கள் வாழ்நாள் அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. உங்களுக்காக ஜெபிக்கவும், உங்களுக்காக பிரயாசப்படவும், உங்களுக்கு உதவி செய்ய தான் அவங்க வந்திருக்கிறாங்க. எனவே நீங்கள் ஒருவேளை என்னிட்ட சொல்ல முடியாத காரியங்களை நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லி அதற்காக ஜெபிக்க சொல்லலாம். அவங்க உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை பலவீனம் இன்னைக்கு இருந்துச்சுன்னா, வியாதி இருந்துச்சுன்னா என்கிட்ட வாங்க, ஜெபம் பண்ணிட்டு போங்க. நிச்சயம்